திருச்சியிலிருந்து நம்மளுக்கு டெஸ்டிமனி சாட்சி கொடுக்க வந்திருக்கிற பாஸ்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். தொடர்ந்து ஜேம்ஸ் பிரதர் அவர்கள் நடத்துவார். மே மாதம் விடுமுறை மாதம், ஆனால் பிஎம்எஃப்ஐக்கு விடுமுறை கிடையாது. ஹுசூர்ல எல்லாம் மீட்டிங் இந்த மாதம் நடத்த மாட்டாங்க, ஏன்னா எல்லாரும் ஊருக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹுசூர் மீட்டிங் மட்டும் கிடையாது. ஆனால் நமக்கு இந்த மாதம் ஒரு விசேஷித்த மாதம். அற்புதங்கள் நடக்கக்கூடிய மாதம், அதிசயமான கிரியைகள் நடக்கக்கூடிய மாதம், ஒரு புது பலனை பெற்றுக்கொள்கிற ஒரு மாதம். அவங்களாம் ஓய்வு எடுத்து புது பலனை பெற்றுக்கொள்வாங்க. நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணி புது பலனை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ இன்றைக்கு பிஎம்எஃப்ஐ கூடுகையில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த கூடுகையில் இன்றைக்கு திருக்குறள் சொல்லும், இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொல்லிட்டு, ஆவியானவர் அதைத்தான் சொல்லி இன்னைக்கு பாஸ்கர் பிரதர் தான் வந்து புதுக்கோட்டையில் பேசி புதுக்கோட்டை மக்களை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு பாஸ்கரை ஆயத்தப்படுத்தி இன்றைக்கு நம்ம மத்தியில் அனுப்பியிருக்கிறார். நல்ல ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்து அருமையான சகோதரரை நம்ம அன்போடு கூட வரவேற்கிறேன். நான் வந்துட்டு எப்போதுமே இதை நான் நிறைய இடங்களில் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, இங்கேயுமே பேசியிருப்பேன், சொல்லியிருப்பேன். ஃபுட்பால் டீமில் 7 பேர் இருப்பாங்க, ஆனால் விளையாட போகிறது 7 பேர் மட்டும் போக மாட்டாங்க, 9 பேர் 10 பேர் போவாங்க. இந்த 7 பேரை விளையாட விடுவாங்க. கடைசி வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, கோலே இருந்திருக்காது. அதுக்கப்புறம் அந்த 3 பேர் வச்சுருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பேர் என்ன, அந்த விளையாடுறது இல்லாமல் ஒரு 3 பேர் போவாங்க, சப்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள கடைசி நேரத்தில் இறக்கி விடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, போய் டக்குன்னு கோல் போட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி நான் பாஸ்கர் பிரதர்லாம் சப்ஸ்டிடியூட் மாதிரி ஆயத்தப்படுத்தப்பட்டவங்க யாராவது இருப்பாங்க, திடீர்னு மிஸ் ஆவாங்க. அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் ஃபில் ஆகிறதுக்கு தான் நாங்கள் போவோம். ஆமாம். ஸோ இன்றைக்கு அப்படிப்பட்ட கோல்ஸ் விழுகும். ஆமாம், அநேகருடைய இருதயங்களுக்கு தேவைப்பட்ட காரியங்கள் பாஸ்கர் பிரதர் மூலமாக ஆண்டவர் பேசுவார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாவான், இதை நான் ஏற்ற காலத்தில் எப்படி நடப்பிப்பாரா, தீவிரமாய். இன்றைக்கு தேவனுடைய தீவிரத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். ஸோ வகையினால ஏதோ கொஞ்சம் பேர் இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையெல்லாம் மாற்றி ஆண்டவர் வந்து ஒருத்தருக்காக நடந்து போகிறவர். இயேசு கிறிஸ்துவனுடைய பிரயாணத்தையே மாற்றிட்டு ஒரே ஒரு ஸ்திரீக்காக அவர் பிளான் பண்ணி போய் அந்த கானானிய ஸ்திரியை சந்தித்து அந்த ஒரு ஸ்திரீ மூலமாய் அந்த ஊரே ரட்சித்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஸோ அதனால் எண்ணிக்கை முக்கியமல்ல, இன்றைக்கு தேவன் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆவியானவருடைய ஆளுகை நம்ம மத்தியில் இருக்கிறது. ஆவியானவர் இன்றைக்கு பேசுவார், இடைப்படுவார், நம்மை உற்சாகப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், அற்புதங்களை செய்வார். எனக்கு ஒரு சில மனிதர்களை பார்க்கும்போது அவங்களை நம்ம மறக்க முடியாது. அந்த மாதிரி சம்பவங்கள் அவங்க மூலமாக நமக்கு நடக்கும். அநேகரை பார்க்கும்போது அவங்கள்ட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். பைபிளில் ஒரு வசனம் இருக்கும், கடவுள் வந்து யாருக்கு எதிர்த்து நிற்பாராம், பெருமை இல்லவனுக்கு எதிர்த்து நிற்பார். யாருக்கு கிருபை அளிப்பார்? அந்த மாதிரி கிருபையை பெற்றுக்கொள்கிறதுக்கு தாழ்மை தான் முக்கியம். அப்படின்னா அதை யாருக்கிட்ட கற்றுக்கலாம்னா பாஸ்கர் பிரதர்கிட்ட கற்றுக்கலாம். எத்தனை பேர் நீங்கள் அதை வந்ததுலேருந்து கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமாம், இபி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஏடி லெவலில் இருக்கிற ஒருத்தங்களெல்லாம் நீங்கள் சந்திச்சிங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரியும். அப்படி இந்த நிமிர்ந்த அப்படி நிற்பாங்க. கொஞ்சம் கூட என்ன பண்ண மாட்டாங்க, பெண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க போஸ்டிங் அப்படி கீழே இருந்து அப்படியே வந்து அப்படி ஒரு உயரமான இடத்துல போய் உட்காந்துருக்கும் பொழுது அந்த போஸ்டிங்க்கு உண்டான ஒரு இதுவே இருக்கும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே காமிச்சிக்காமல் ரொம்ப ஹம்பிளாக இருக்கிற ஒரு சகோதரர், அருமையான பிரதர் பாஸ்கர் பிரதர். அவங்களுடைய சாட்சியை நம்ம கேட்டுக்க போகிறோம். எப்படி அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த தாழ்மையை நாம் எப்படி அணிந்து கொள்ள முடியும், இப்படிப்பட்ட ஒரு தாழ்மை இவருக்கு வந்திருக்கு. அநேகர் பேசிடுவாங்க, மேடையில் நின்று அழகாக பேசுவாங்க. பேசும்போது என்ன செய்ய மாட்டாங்க, வீட்டில் உள்ளவங்களை யாரையும் கூட்டி போக மாட்டாங்க. வீட்டில் உள்ளவங்கள கூட்டிகிட்டு போய் சாட்சி சொல்கிற ஒரே இடம் BMFI மட்டும்தான். நம்ம எவ்வளோ வேணாலும் பேசிடலாம், உண்மை என்னென்னு வீட்டுக்கு போனால் தான் தெரியும். வெளியில் எப்படி வேணாலும் நம்ம காண்பிக்க முடியும், ஆனால் வீட்டம்மாவுக்கு தான் தெரியும் இவர் யார் அப்படின்னு. ஆனால் இங்கேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக பேசுகிறோம் அப்படின்னா, வீட்டம்மாவை வச்சுட்டு பேசுகிறோம் அப்படின்னா அது 100க்கு 100% உண்மையா, 100க்கு 200% உண்மையா? 200% கிறிஸ்தவர் சொல்கிறார், 200% உண்மை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சாட்சியை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபத்தோடு இருங்க. பாஸ்கர் பிரதர் நல்ல கரம் தட்டி அவங்கள நம்ம அழைக்கலாம். வெல்கம் பிரதர், வெல்கம் பிரதர். வாங்க முன்னாடி வாங்க. பிரைஸ் லார்ட். பிரதர் சொன்னாங்க தாழ்மைன்னு சொன்னாங்க. தாழ்மைக்கு நானும் எந்த விதத்துலேயும் பொறுப்பானவன் அல்ல. எப்பொழுது பொறுப்பானன்னு சொன்னால், ஏசாமியை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு தான் அந்த தாழ்மைன்றது என்கிட்ட வந்துச்சு. ஃபஸ்ட்டு அதை சொல்லிடணும்னு சொல்ல. அடுத்ததாக என்னுடைய டெஸ்டிமோனியை சொல்லணும்னு சொல்லிட்டு முந்தா நேரத்து சொன்னாங்க. அதை கொஞ்சம் சொல்லிடணும், சொல்லத்தான் இதாக இருக்கும். திருச்சி சாப்டரில் பண்ணிகிட்ருக்கோம். அந்த திருச்சி சாப்டரில் பண்ணக்கூடிய போன சண்டே வரக்கூடிய டெஸ்டிமோனி வராதனால என்னடா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் செகண்ட் டெஸ்டிமோனி ஒழுங்கில் ஓகேன்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிவிட்டு சொல்லையில் ஆள் வரக்கூடியவங்க வரல, திருப்பி வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொருத்தரை கூப்பிட்டு இன்றைக்கி BMFI திருச்சியில் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் பிரதர் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு மாதிரி சொன்னார். ஏன்னா அங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதெல்லாம் ஃபுல்லாக நான் தான் பார்த்துட்ருக்கோம், ஃபுட்டு முதல் கொண்டு எல்லாமே. வந்துடுன்னு சொன்னால் ஒரே வார்த்தை என்ன சொன்னார்னா, அங்கே இருக்காங்க பார்த்துக்கோ, நீங்கள் வாங்க பிரதர், இங்கே வரவங்க கூடயே வரல பிரதர் அப்படின்ட்டாங்க. எனக்கு பிரதர் சொன்னேனுமே உடனே ஓகே பிரதர்னு சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பெரிய ஹர்டில்ஸில் நிறையா இருந்தது. இன்றைக்கி மார்னிங் பார்த்தோன்னா எங்கள் ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் போகணும், நேட்டிவ் ஒரு ஃபங்க்ஷன் போய்ட்டு திருப்பி இங்கே இது பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் ஓடியாந்தோம். கரெக்டாக வரணும்னு நினச்சி நான் கரெக்டாக நானும் வந்துட்டேன். சரி, இது இந்த சாட்சி நான் எப்படி இங்கே ஏன் வந்தேன்றதை சொல்லணுன்றதுக்காக. இன்னும் சொல்லப்போனால் நான் புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லப்போனால், புதுக்கோட்டை என்னோடய பேரண்ட் சர்க்கிள், பேரண்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் இங்கே தான் அப்பாயின்மெண்ட் ஆனேன். புதுக்கோட்டையில் தான் அப்பாயின்மெண்ட் எங்கே இருக்குன்னா, பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அந்த EBயில் தான் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக அப்போ அப்பாயின்மெண்ட் ஆனேன். எப்போனா 86 அப்பாயின்மெண்ட் ஆனேன். 87, 88 இங்கே புதுக்கோட்டையில் இருந்தேன். புதுக்கோட்டையில் இங்கே எல்லாமே எனக்கு தெரியும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த தேட்டர்ஸ்லாம் தெரியும். மச்சுவாடி, பெரிய கடை வீதி, சாயந்தரம் எல்லாம் போகிறது, எல்லா பெஸ்ட் தேட்ரு, எல்லா தேட்டர்ஸும் தெரியும். அப்படிலாம் இருந்த காலங்கள். இங்கே தான் இன்னும் சொல்லப்போனால் இங்கே தான் கற்றுக்கிட்டதும் இங்கே தான். அப்போ எனக்கு மேரேஜ் ஆகலை, தெரியுங்க, வீட்டில் வந்திருக்காங்க, மேரேஜ் ஆகலை, கற்றுக்கிட்டது இங்கே. சரி, எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த புதுக்கோட்டையில் ஃபஸ்ட்டு நாங்கள் தங்கியிருந்த நிஜாம் கோணையில் எங்கள் ஒரு ஃப்ரெண்டோட எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் அங்கே தங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அண்ணா சோப்புன்னு இருக்குது, அங்கே இதில் தான் லாட்ஜில் தான் தங்கியிருந்தோம். இங்கே இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நான் எங்கள் புனல்குளம்னு ஒரு சப்ஸ்டேஷன், அதேமாதிரி கொன்னையூருங்கிற சப்ஸ்டேஷன், ஆவுடையார் கோயில், நான் அதுக்கப்புறம் இங்கே
புதுக்கோட்டையிலேருந்து அடுத்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்கன்னா எனக்கு அறந்தாங்கி பக்கம் நாகுடிங்கிற வில்லேஜில் ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க. அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கையில் எப்படி சொல்லுன்னா, நான் அப்போல்லாம் கடவுளெல்லாம் கடவுளை ஏற்றுக்கொள்ள கிடையாது. நான் கடவுள் மறுப்பாளரோட பிள்ளை. எங்கள் அப்பா வந்து ஒரு ஏத்திஸ்ட்டு, ஆர்சியாக இருந்தாலும் பட் ஆனால் ஏத்திஸ்ட்டு, கடவுள் மறுப்பாளர் தான். நாங்கள் வந்து அதெல்லாம் இது பண்ணுறதில்ல, எந்த கோயிலுக்கும் போகிறதில்ல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருவப்பூர் மாரியம்மன் கோயில் இந்த பூச்சொரியில் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஈபி பூ தான் சூப்பராக போகும். அவ்வளோ கரகாட்ட டான்ஸு அப்படி போட்டு பண்ணுவாங்க. அப்படிலாம் இருந்த அந்த காலகட்டம். அப்படி இருக்கையில் நாகுடி போயாச்சு. நாகுடியில் என்னால் எதுக்கு சொல்லணும், இந்த புதுக்கோட்டை பற்றி சொல்லணுன்றதுக்காக சொல்ல வந்தேன். இந்த புதுக்கோட்டையில் இருக்கையில் அப்புறம் வந்து அப்போ தான் என்ன சொன்னாங்கன்னா, பிள்ளையார் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த யமஹா பைக் வந்த சமயம் RX 100 என்னோடய ஃப்ரெண்டு வந்து RX 100 வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் வண்டி வச்சுருந்தார். அதனால் எங்கள் ஆஃபீஸ் போகணும், எல்லாத்துக்கும் போகணுன்னு வரையில் பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போகணுன்னு சொல்லலாம் போகிறோம். அப்போ வந்து லிமிட் பண்ணிட்டு தான் போகிறோம், இவ்வளோ தான் ஸ்பீடு தான் போகணுன்னு சொல்லி போகிறோம். பட் ஆனால் ஸ்பீடில் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு என் ஃப்ரெண்டு கீழே விழுந்து பிள்ளையார்பட்டிக்கே போகலை. அது ஏன் புண்ணத்தில் போகாமல் அடிபட்டு விழுந்து அப்புறம் காரைக்குடியில் ஹாஸ்பிட்டலில் இருந்து அதுக்கப்புறம் வந்து சேர்ந்தோம். இதுமாரி இந்த இடத்துல எதுக்கு சொல்லணுன்னா, அங்கே துன்மார்க்கனாக இருந்தேன்னு சொல்ல. இந்த புதுக்கோட்டையில் இங்கே போகலை. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அப்பா இங்கே தான் டீச்சர் ட்ரைனிங் படித்தாங்க பிஎட் காலேஜில். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அங்கெல்லாம் மோசமான இதுடா, அங்கே அந்த இதெல்லாம் இருக்கணும் அப்படிமாரி சொல்லிவிட்டு அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும்டா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கிற இந்த ஸ்டேஜில் வந்து இங்கே நான் ஆஃபீஸில் முடிச்சுட்டு ஒரு எப்படிலாம் ஆஃபீஸ் 5 மணிக்கு முடிச்சுட்டு என்ன பண்ணுறது, தேட்டருக்கு போகிறது அங்கெல்லாம் போகக்கூடாதுங்கள. என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்து இந்த டிஎல்சி ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் இருந்தாங்க. அதனால் அவங்களோட போய் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் மெஸ்ஸில் போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம ஐயர் மெஸ் ஒன்று இருக்கும், சாப்பிட்டுட்டு இப்படி வந்துக்கிட்டு இருந்த காலங்கள். இதுமாரி நான் லேட்டாக போகிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கள் உள்ள அஃபிஷியல்ஸ் வந்து இவன் சுற்றிக்கிட்டு இருக்கான் போயிட்டுருக்கான்னு சொல்லிவிட்டு என்னையே கேட்காம தான் இந்த நாகுடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க. என்னையே கேட்காம நாகுடிக்கு போனாங்க. சரி அப்படிங்கல நம்ம ஒன்றுமே செய்யலையே, ஏன்டா போட்டாங்க அப்படின்னு வரையில் அங்கே ஃப்ரெண்ட்ஸு இந்த இது அப்படிங்கிற பார்த்திங்கன்னா துன்மார்க்கன் எல்லா பழக்கங்களும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ப்ரொமோஷனில் எங்கே வந்துட்டோன்னா திருச்சிக்கு போட்டாங்க. திருச்சிக்கு வந்தாச்சு, முடிஞ்சாச்சு. இப்போ இங்கேருந்து தான் நான் வந்து அடுத்த ஹையர் ஸ்டடீஸ் இங்கேருந்து தான் படிச்சுட்ருக்கேன். படிச்சுட்ருக்கையிலையும் அந்த பழக்கங்கள்னால ஒன்றும் இதை பண்ண முடியல. அது துன்மார்க்கனாகவே இருந்து அப்படியே போயாச்சு. அப்போ எப்படிடா வெளியில் வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து கடவுள் வந்து நம்மளை முன்குறிச்சிட்டாருன்னு சொன்னால் கண்டிப்பாக எங்கேயும் ஓட முடியாது, என்னையும் ஓட முடியாது. ஏன்னா அதுக்கு நானும் ஒரு எடுத்துக்காட்டு. நான் காலேஜில் படிச்சுட்டு டிப்ளமா படிச்சுட்டு இருக்கையிலேயே எங்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து சத்தியம் சொல்கிறாரு, ஏசாமி தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சையான்னு சொல்லிட்டு பீச்சில் ஒரு பெரிய இன்னைக்கு ஊழியம் பண்ணிகிட்ருக்காரு சேலத்து பக்கம். அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா இதுமாரி வந்து சொல்கிறாரு போகிறாரு அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், ஐயோ அந்த அலையிலேயோ போனீங்கன்னா அப்படியே மாற்றிடுவாங்க, போயிடாதரா அங்கே பேசுகிறாரா அப்படின்ட்டாங்க. அதனால் அந்த பக்கமே போகாதனால அந்த துன்மார்க்கங்கள் தேட்டர் சினிமா போகிறது அது கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நானும் வந்து எனக்கு வந்து சொன்னாங்க, நான் ஏற்றுக்கலை. அதே காலேஜில் படிச்சுட்டு எங்கள் மாமா பையன் படித்தான், அவனுக்கு வந்து சொன்னாங்க, அவன் ஏற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணல ரட்சிக்கப்பட்ட பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பண்ணி இன்றைக்கி வந்து இதே எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்சியாக இருக்கேன், நான் ஏடியாக இருக்கேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கடவுள் வந்து முன்குறிச்சதை நான்லாம் கேட்காம விட்டுட்டேன். சரி இப்போ வந்து இப்போ என்ன சொல்ல வேண்டாம். அதேமாரி இன்னொரு காரணத்தை சொல்லணும். இப்போ எங்கள் நேட்டிவில் எனக்கு மேரேஜ் ஆகலை. அப்போ மேரேஜ் கிடையாது. ஆகாத ஸ்டேஜில் எங்கள் ஊர்லேருந்து எங்கள் தோட்டத்துக்கு நடந்து போயிட்டுருக்கையில் ஒரு பெரிய கிணறு. அந்த கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கும்பலாக ஒரு 20-30 பேர் இருக்கிறாங்க. 20-30 பேர் இருக்காங்களே என்னன்னு தெரியலேன்னு சொல்லி ஓடி போனால் அங்கே வந்து எங்கள் பக்கத்து தோட்டத்துக்கார ஒரு அம்மாவுக்கு வந்து பேய் பிடிச்சிருச்சு, கிணத்துல குளிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் சுற்றி வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. என்ன கடை இந்த அம்மாவுக்கு என்னடா பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களேன்ட்டு எனக்கு ஒன்றும் தோணலை.
சரி நான் போய் எட்டி பார்க்குறேன் இருந்துச்சு. சரின்னு கிடுகிடுன்னு மேலே பைய வச்சுட்டு கிடுகிடுன்னு இறங்குறேன். தம்பி வராதப்பான்றது, மேலே வாமானே வராதப்பான்னுச்சு. சரின்னு கிணத்துல இறங்கினேன். பாதி இருக்கையிலேயே பனின்னு பேண்ட்டெல்லாம் அவுத்து போட்டு குளிக்கலான்னு போட்டு கத்துறேன். அது வந்து ஒரே மேலே வர மாட்டேன்னுச்சு. சரி நான் குதிக்கிறேன், ஒரு இடுப்பில் ஒரு கயிறு சேஃப்டிக்காக வச்சுட்டு குதிக்கிறேன். குதித்த உடனே அந்த அம்மா கிணத்துக்குள்ளே உள்ள சல்லுன்னு போகுது. நான் குதித்த உடனே அடுத்து எல்லாருமே முடிச்சு அந்த அம்மா சிண்டை தூக்கிட்டு மேலே வந்து போட்டாங்க. போட்டு அப்புறம் திண்ணுருக்கணும் எல்லாம் செஞ்சாங்க. இது இந்த இடத்துல எதுக்காக சொல்ல வரேன்னா, அன்றைக்கி அந்த ஊர் ஜனம் சொல்லிச்சு, அந்த ஜனங்கள்லாம் சொன்னிச்சு, இவங்க சாமி தாண்டா இவங்களை வந்து காப்பாற்றிடுச்சின்னு சொன்னாங்க. இவங்க சாமி என்னென்னா ஏசு சாமி தான் இவங்களை வந்து காப்பாற்றிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அன்னைக்கு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அப்படியே இருந்தோம். அப்புறம் மேரேஜ் ஆணுச்சு. மேரேஜ் வந்து ரிஜிஸ்டர் முறையில் தான் எங்கள் அப்பா எல்லாம் பண்ணினாங்க. ஏன்னா ஏத்திஸ்ட்டுங்கனால அதை சர்ச்சுக்கோ அதுக்காக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அந்த மேரேஜ் அதாவது எதுக்கு சொல்லணும், பிஃபோர் நான் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியும் ஏற்றுக்கிட்ட பிற்பாடு நான் எப்படி இருந்தேன்றதுக்காக சொல்ல வரேன். இதெல்லாம் கிபி முன்னாடி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள். அப்படி இருக்கையில் ஊரில் கல்யாணம் நடந்துருச்சு. அப்போ எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு ஃபாதர் வந்து எங்கள் சொந்தக்கார ஃபாதரு, அவர் வராரு. வந்துட்டு என்னப்பா ஞாயிற்றுக்கிழமெலாம் கோயிலுக்கெல்லாம் வர மாட்டேங்கிற போக மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன், என் ஃபாதர் இருக்கிறது ஒரே ஒரு லீவு நாள், அன்றைக்கி வந்து நாங்கள் என்ன பண்ணுறது, போங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறதில்ல. ஆஃபீஸ் போய்ட்டு இந்த துன்மார பழக்கத்தில் வரையில் வீட்டில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டீச்சராக இருக்காங்க. ஒய்ஃப் இங்கே தான் வந்திருக்காங்க. அவங்க டீச்சராக இருக்காங்க. அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க. நான் டியூட்டி முடிச்சுட்டு இங்கே உட்காந்துருவேன். இப்படி தான் போணுச்சு. எந்த ஒரு இதுலேயும் பிடிப்பாகவும் இல்லை. ஏன்னு கேட்டால் கடவுள் ஏற்றுக்கொள்ளாதனால, கடவுள் யாருன்றது தெரியாதனால இல்லை சொன்னாங்க. ஆனால் எனக்கு கடவுள் யாருன்னு தெரியல. சரி, இந்த ஒரு ஸ்டேஜில் எனக்கு வந்து குழந்த பிறக்குது. எனக்கு அங்கேருந்து ஒரு குழந்த குழந்த பிறந்தோடனே லீவு பல பிரச்சனைகள் இதிலெல்லாம் வந்து வரக்கூடிய ஸ்டேஜில் திருப்பி ஒரு 2000 வந்து என்ன பண்ணோம், நாங்கள் அந்த ஏரியாவில் வேலை பார்த்துட்டு இருந்தோம். திருச்சி டிஸ்ட்ரிக்ட் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்கல்ல. நான் வந்து எனக்குள்ள ஒரு அவநம்பிக்கை என்னென்னா, ஏற்கனவே நம்ம வந்து துன்மார்க்கனாக இருக்கோம், அங்கே போய்ட்டு இன்னும் சுத்தமாக போயிடுவோம். ஏன்னா திருச்சி டவுனுக்குள்ளே வந்தால் சுத்தமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு 2 பேரும் திருச்சியே போயிடுவோன்னு சொல்லிவிட்டு 2 பேரும் திருச்சிக்கு வந்துட்டோம். திருச்சிக்கு வந்து செட்டில் ஆகிட்டோம். இதில் எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் வருத்தம், எங்கள் அண்ணன் தம்பிக்கெல்லாம் பயங்கர வருத்தம், என் கூட இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி வந்தாச்சு. வந்தவர் போட்டு வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் இருந்தாலும் பாருங்கள், எங்கள் அப்பா அம்மா பேச மாட்டேங்க, அண்ணன் தம்பி பேச மாட்டேங்கிறாங்க. வீட்டில் மட்டும்தான். என்ன செய்கிறது, திருப்பி அந்த பழைய பாவ பழக்கங்கள் அப்பப்போ வந்து பலவித சோதனைகள் மத்தியில் வீட்டிலலாம் போட்டு அடிவதெல்லாம் வச்சுருக்கேன். ஒரு தடவை அவங்க அம்மா கூட வந்து எங்கிட்ட வந்து என்ன தம்பி இது பண்ணிட்டீங்க போயிட்டீங்கன்னு, எங்கிட்ட சொல்லாதீங்க, உங்கள் வீட்டுக்காரம்மா அவங்க மகிட்ட சொல்லிட்டு போங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு நிறைய இது பண்ணிட்டேன். சரி, இது நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கிடையில் கோயில்னு சொல்லி போனால் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா இப்போ திருச்சியிலே வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஃபாத்திமா சர்ச் இருக்குது. அந்த ஃபாத்திமா சர்ச்சு அப்போ தான் பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கிற சர்ச்சு இது மேடத்தில். அப்போ வந்து அங்கே உள்ள ஒரு என்னோடய ஃப்ரெண்டு வந்து அதில் கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்புறம் அதில் அப்படியே போகலை. அந்த ஃபாதர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த சர்ச்சுக்கு வந்து தெருவுகளுக்கு மேலே லைட்லாம் போடணும் அப்படின்லாம் சொல்லலை. சரி, நம்ம அது எங்கே தானே இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ பர்னிக்குமார் எம்எல்ஏ அவங்கெல்லாம் தெரியும், அவங்ககிட்ட சொல்லி சர்ச்சுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரீட் லைட்டுக்கு பல்பு போட்டுவிட்டு அதுமாரி பண்ணி அந்த ஃபாதரோட அந்த எல்லாம் ஐக்கியமானோம். அந்த ஐக்கியமானதுனால திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, திருச்சி ராப்பள்ளி மல்டி பர்பஸ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு போர்டு மெம்பரை எனக்கு அங்கீகரித்து அங்கே ஆண்டவரோட அந்த பிஷப்மாரோட சேர்ந்து இருக்கக்கூடிய கண்டிஷன்லாம் இருந்தது. அப்படிலாம் அந்த பிஷப்பாரோட இருக்கையில் எனக்கு சாமியாருங்க அப்படிங்கிற மாரி கொஞ்சம் ஒரு மரியாதைலாம் செஞ்சது. ஆனால் இதே ஒரு இடத்துல அங்கே லீலா ஹோட்டல்னு ஒன்று இருக்குது. அது கிறிஸ்மஸ்ஸு புது வருஷத்துக்கு எல்லாம் போகக்கூடிய இடம். அதுமாரி அந்த இடத்துக்கு நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு போகலான்னு போகிறோம்.
அங்கே வந்து எந்த ஃபாதர் மேலே மரியாதை வச்சுன்னா அந்த ஃபாதர் உட்காந்து அடிச்சிட்ருக்காரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா ஒரு ஃபாதர் வந்து இப்படி இது பண்ணுறாரேன்னு சொல்லிட்டு எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு இதில் விளையாடிக்கிட்டே இருக்கேன். இந்த மீன் டைம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. என்னோடய பையனுக்கு அப்போ வந்து 5th ஸ்டாண்டர்ட் அதை தான் படிக்கிறான். என்ன போயிடுதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ பாருங்கள் அது எப்படிலாம் கடவுள் இது பண்ணிட்டு வரான்னு சொல்லிட்டு பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. என்னென்னா படுத்தே தூங்கிக்கிட்டே இருக்கான். என்னடா படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாம் எனக்கு அந்த இதை பற்றியே சிந்தனை கிடையாது. எங்கள் வீட்டில் கேட்டு பார்க்குறாங்க, தூங்குறான் இது பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டே வந்துட்டாங்க. அடுத்த நாள் வந்து பார்க்குறான் வீட்டில் தூங்கிட்டே இருக்கேன். என்னடா தூங்கிட்டு இருக்கான்னு கொண்டு போய் பாத்ரூமில் விட்டால் யூரின் ப்ரௌன் கலராக போகுது. ஆடி போயிட்டாங்க இவங்களும். அது சரி என்னடான்னு தெரியல, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனால் அவனுக்கு வந்து லிவர் ரொம்ப பாதிச்சிருக்கு, எப்படி பிள்ளை விட்டிங்க, அதனால் எப்போ ரத்தம் வந்து எடுப்பானோ எது மாட்டானோன்னு சொல்லிட்டு ஒரே எப்படி சொல்கிறேன்னா அவ்வளோ ஒரு இது. ஏன்னா அப்போ போய் ஆஸ்பத்திரியில் போய் ஐசியூவில் விட்டாங்க. ஐசியூவில் விட்டுலேருந்து 3 நாள் உள்ளாரையும் விடலை, எங்களையும் விடலை, வீட்லேயும் விடலை. இல்லையே வெளியில் உட்காந்துட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கோம். எங்கள் வீட்டுக்காரம்மா 3 நாளாக சாப்பிடலை. என்னடா அப்படின்ற ஸ்டேஜில் தான் இவங்க உள்ளார இருக்காங்க. எனக்கு ஒன்றும் தோணலை, எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. முன்ன சாமி கும்பிட்டுருந்தா தெரியும், அதுமாரிலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லியிருந்தேன். ஏன்னா திருச்சிக்கு வந்துட்டேன். திருச்சிக்கு வந்த ஒரு பாடு எந்த சாமியை கும்பிட்றது எது கும்பிடுன்னு தெரியல. சரி ஃப்ரெண்ட்ஸோடு போகணுன்னு சொல்லி வர என்ன பண்ணிச்சேன்னா, அங்கே உக்கரகாளி கோயில் இருக்குது, வெக்காளியம்மன் கோயில் இருக்குது, எல்லா கோயிலும் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா உக்கரகாளி கோயிலுக்கெலாம் பார்த்திங்கன்னா காலையில் ஆளாக போய் நான் நிற்பேன். நின்றுட்டு அங்கே வாங்கிட்டு எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க, தின்னூறு கொடுப்பாங்க, எல்லாம் பூசிட்டு வருவோம். ஏன்னா என்ன சாமி இருந்தால் தான் தானே அப்படிங்கிறதுல அதில் போனோம். இப்படி அதுக்கு போட்டி போட்டுட்டு போயிட்டு இருப்போம். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் முன்னாடியெல்லாம் வரதை பார்த்துட்டு ஒரு நாள் வந்து அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறது. அதில் அந்த இது வைக்கணும்னு சொல்லி எண்ணெய் இந்த கும்பம் தூக்க சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த கும்பத்தை தூக்கி வச்சு எண்ணெய் கொண்டு போய் தண்ணியை ஊற்ற சொல்லி சொன்னாங்க. அப்படியே எல்லாம் திட்டினானுங்க. என்னடா நாங்களே இத்தனை பேர் இருக்கல, உன்னையும் மட்டும் பூசாரி கூப்பிட்டு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேலே ஏறி போயிட்டு வந்தேன். நான் ஏன் இந்த இடத்த சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், கடவுள் யாருன்னு தெரியாதனால உக்கரகாளி கோயில், வெக்காளியம்மன் கோயில், சமயபுரம் கோயில், ஈவன் என்னது திருப்பதி, அடுத்து என்ன ஒரு ஐயப்பன் கோயில், எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். எல்லா கோயிலுக்கும் போய் ஏன்னா இங்கே வந்து இந்த ஃபாதரை பார்த்தா இப்படி போயிடுச்சு அப்படிங்கலாம் அந்த ஒரு இப்படியோ ஒன்றும் இல்லாமல் அப்படியே போய்ட்டுருக்கேன். இப்போ தான் அந்த எங்கள் பையன் வந்து உடம்பு சரியில்லாமல் இங்கே இருக்கிறான். அப்போ வந்து இவங்க ஐசியூவில் இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியல. நான் இருக்கேன், என்னன்னு தெரியல. அப்போ வந்து இந்த சைல்ட் ஜீசஸ் ஹாஸ்பிட்டலில் நீ உங்கள் டெஸ்ட் பண்ணி சொல்லலை, அதில் ஞாபகம் வந்துச்சு. அந்த சைல்ட் ஜீசஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு சேப்பல் ஒன்று இருக்குது. அந்த சேப்பலில் உட்காந்துட்டு நான் போய்ட்டு உட்காந்துட்டு அழுதுகிட்டு என்ன பண்ணுறது, எப்படி ப்ரே பண்ணுன்னு தெரியல, எப்படின்னா சொல்லணும் ஏதோ சொல்லிவிட்டு அழுதுகிட்டு இருக்கேன். அப்போ வந்து சிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கீழே இந்த நற்கரணை தொட்டி இருக்குது, அங்கே நீங்கள் போய்ட்டு இது பண்ணுங்கள், அங்கே சரியாகக்கூடும் அப்படின்றாங்க. சரி அவங்க சொல்கிறாங்கன்னு கீழே அங்கே போனேன். அங்கே போய்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து எங்கள் பையன் வந்து ஐசியூ யூனிட்லேருந்து வெளியில் வந்துட்டான். ஐசியூ யூனிட்லேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி வரையில் வீட்டில் வந்து இத்தனை நாளாக 3 நாளாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ கடவுள் வந்து ஏதோ ப்ரேயர் பண்ணால் கேட்குறாரு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சிச்சு. ஆனால் இவர் தான் தெய்வமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆக மொத்தம் நான் போய் கேட்டேன், என் பையன் சுகமாகணும், எங்கள் வீட்டுக்காரம்மா சாப்பிடணும், வீட்டுக்கு 3 நாளாக சாப்பிடணும், இதுதான் அப்படி வந்து உள்ளார வந்தாச்சு. அப்போ தான் எங்கள் ஒய்ஃபோட ஸ்கூலில் இருக்கிற சார் வந்து ஒரு ரட்சிக்கப்பட்டவர். அவர் வந்து எங்கள் ஒய்ஃபுக்கு சர்த்தையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. நமக்கு அது தெரியாது. இருந்தாலும் அப்போ அவர் சொல்கிறாரு, அதான் பிரதர் உங்கள் தம்பியை இது பண்ணிட்டான் இல்லை ஃப்ரெண்டாக பிரதர், நீங்கள் எங்களோட வரலாமே போகலாமே அப்படி இப்படின்றாரு. சரிங்க பிரதர்னு சொல்லிட்டு அப்புறம் பேசாமல் விட்டாச்சு. இதுதான் ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஒய்ஃபோட அவங்களோட நான் வந்து
அந்த ப்ரேயர் செல்லுக்கு போகிறோம். பீம்நகரில் நடக்க ஒரு ப்ரேயர் செல்லுக்கு போகிறோம். ப்ரேயர் செல்லு முன்னே எல்லாம் ப்ரேயர் நடத்துகிறாங்க, போகிறாங்க. நானும் இருக்கேன். எல்லாமே அந்த ப்ரேயர் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் நாங்கள் எங்கிட்ட இருக்கிற அந்த துன்மார்க்க பழக்கங்கள்லாம் போணுச்சான்னா இல்லை. எனக்குள்ளே என்னென்னா, ஒரு கடவுள் இவர் தான் கடவுள்னு சொல்லி சொன்னால் நான் ஏன் இப்படி இருக்கணும், ஏன் நம்மளை மாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி. கடவுள் யார்? ஏன்னா கடவுள் இல்லை, அதாவது கடவுள் இருந்தால் இப்படிலாம் நடக்குமா? அப்போ கல் மண்ணாக தானே இருக்குது, அதெல்லாம் கடவுள் இல்லை தானே அப்படிங்கிற மாரி ஒரு வெறுப்பில் தான் நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்படி நடந்தக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த இவங்க சொன்னாங்க. சரி சொன்னாங்களேட்டு போகிறேன். அப்போ எங்கள் பாஸ்டர் சொல்கிறாரு, என்ன ஏதுன்னு சொல்கிறாரு. அப்போ இல்லை பாஸ்டர் அப்படின்னு மாரி சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ என்ன கேரக்டர்லாம் தெரிய இருக்கு. சரின்னு போகிறோம், போயிட்டு பண்ணிகிட்ருக்கோம். இது சர்ச்சில் போக ஆரம்பித்தது தான். எனக்கு என்னென்னா, இவங்கெல்லாம் போகிறாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க, இதெல்லாம் ப்ரேயர்லாம் உண்மைதானா? உண்மைதான். இப்போ வருதுமா வராதாங்க சொல்கிறது? ப்ரேயர் பண்ணுறாங்க, ஏதோ சத்தம் போடுறாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்னா, இந்த ப்ரேயர்லாம் உண்மையாக இருக்குதுன்னு சொன்னால் அவங்க அளவு தயாமகையெல்லாம் கத்துறாங்கல்ல, அதுமாரி அவங்க பேசுகிறது மாரி நானும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த அந்நிய பாஷைன்னு சொல்கிறது அது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு கேள்வி. சரின்னு சொல்லிட்டு இல்லை அது இது முன்னாடி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இன்னொன்று, நாங்கள் திருச்சி வந்துட்டோம், அப்பா அம்மா விட்டுட்டு வந்துட்டேன். வந்த ஒருபாடு வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கோம். ஒரு நல்ல வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் ஒரு வீட்டுக்காக நாங்களும் வீட்டில் உட்காந்துருக்கோம். அதுதான் ஃபஸ்ட்டு டச்சப் ஆனது கூட எனக்கு உடனே சொல்லலாம். அடுத்து ஒய்ஃபு இது, அப்புறம் உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல இடமா அமையணும்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்திங்கன்னா மோகன் சிலாசரஸ் டிவியில் வராரு. டிவியில் எழுந்திரிச்சுன்னு, மகனே உன் ஜெபம் கேட்கப்பட்டது, நீ என்ன நினைக்கிற அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நான் ப்ரேயர் பண்ண வீடுக்கு நல்லா இடம் காய்க்கணும்னு சொல்லி சுற்றி பார்க்கணும், ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கட்டின வீடு கிடச்சிச்சு. அன்றைக்கி 6.5 லட்ச ரூபாய்க்கு இதானது. சரின்னு சொல்லிட்டாங்க. 6.5 லட்சத்துக்கு பண்ணியாச்சு. பைசாவுக்கு என்னடா பண்ணுறது? ஏன்னா திருச்சி வந்தாச்சு, பேங்க் பேலன்ஸ் இல்லை. அப்படிங்கிற என்னோடய ஃப்ரெண்டோட மாமியை இந்தாப்பான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 50,000 காசு கொடுக்குறாங்க. எங்கள் மாமியா ஒரு 50,000 காசு கொடுக்குறாங்க. ரெண்டை வச்சு நீங்கள் அக்ரிமெண்ட் போடுங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. எதுக்கு ஏன்னு சொல்லணும்னா, அக்ரிமெண்ட் போட்டாச்சு. போட்ட உடனே இந்த லோன் ஃபார்மாலிட்டிஸில் எங்கள் இபியில் என்னென்ன பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இபியில் கேட்குறோம். எங்கள் இபியில் சரியாக நீ கொடுங்க போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேங்க்கில் போய் கேட்குறேன், உங்களுக்கு எலிஜிபிலிட்டி 8 லட்ச ரூபா வரைக்கும் எழுதியிருக்கு, நீங்கள் வாங்கிட்டு வாங்க உடனே பண்ணி கொடுத்துறேன்ட்டாங்க. சரின்ட்டு எங்கள் இபியில் கொடுக்குறோம். இபியில் உடனே பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. பர்மிஷன் கொடுத்துட்டு பேங்க்கில் போய் கொடுத்தோம். பேங்க்லேயே உடனே லோன் கொடுத்தேன். ஆக மொத்தம் 3 நாளில் லோன் வாங்கணும். நான் இந்த இடத்துல எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பேங்க் மேனேஜரு அவருக்கு ஒரு சர்வீஸ் டே எடுத்துக்காக எங்கிட்ட வராரு. பேங்க்கில் மேனேஜர் இருக்காரு, வாங்க சார் உட்கார வச்சு அவங்களுக்கு நிறைய செஞ்சு கொடுக்கல. அவர் சொல்லிட்டு போனார், லோனு கீழே இருந்தால் நான் வாங்க உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன்னாரு. சார் அதுமாரிலாம் இல்லை, நேட்டிவில் எனக்கு வீடெல்லாம் இருக்குது, நான் வாங்கக்கூடிய ஐடியா இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. ஆனால் திருப்பி அவர்கிட்டே தான் போனேன். சொன்னேன்ல வந்துட்டிங்களா பாருங்களேன்னு சொல்லிட்டு 3 நாளில் லோன் கொடுத்தார். இதுமாரி எதுக்கு சொல்ல நான் முன்னது செஞ்சால் பின்னாடி தானாக வரும்னு சொல்லிட்டு அவருக்கு நான் ஒரு ஆஃபீஸ் டியூட்டி, நான் இது என்னோடய டியூட்டியை தான் செஞ்சேன். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா உடனே எனக்கு லோனை கொடுத்தாரு, போனார். இந்த வீடை வாங்கினோம். இந்த வீடை வாங்கியாச்சு. வீடை வாங்கிட்டு வரையில் சொன்னக்கூட திருச்சி இது பண்ணாங்க. வீடு வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு இந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், அந்த வீட்டுக்கு என்னடா பண்ணுறதுனால மாட்டை கூட்டிகிட்டு உள்ளார விட்டு அதை விட்டு வரும்னு சொல்லிட்டு அந்த ஹோமியம் வச்சு அதெல்லாம் வச்சு அப்படி தான் வீடு கிரக பிரவேசம் பண்ணணுன்றது. எதுக்கு சொல்லணும்னா, இப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அடுத்து யாருங்கிற ஸ்டேஜில் வீடு கொடுத்தாச்சு. இவங்க மூலம் ரட்சிப்புக்குள்ளே வந்தாச்சு. அப்போ அவர் பேசணும்னு சொல்லி இதுதான் ஆரம்ப ஸ்டேஜில் இது. அப்போ நான் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கல, அவர் அந்நிய பாஷை வேணும்னு சொல்லிட்டு கேட்குறேன். நைட்டு ஒரு நாள் முடியல, ஏந்திச்சு உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன்.
ஏதோ கடகடன்னு வாயில் வருது. என்னால் நிப்பாட்ட முடியல. எங்கள் வீட்டில் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க, கையை பிடிக்கிறாங்க, காலை பிடிக்கிறாங்க, ஒன்றுமே முடியல. அப்புறம் அவங்க படுத்துட்டாங்க, நான் அப்புறம் படுத்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சோடனே கேட்குறாங்க, என்ன நம்ம நைட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தெரிலப்பா, ஏதோ ப்ரேயர் பண்ணிவிட்டு நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிவிட்டு இவங்க முடிஞ்சு போச்சு. அப்புறம் அப்போ தான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். அப்போ சர்ச்சுக்கு போகலை, ஃபாதர் பெருமான் சுகர் மீட்டிங்க்கு வராங்க. அந்த மீட்டிங்கு போகலை. அதே மீட்டிங்கில் அன்றைய டங்ஸ் வருது. டங்ஸ் வந்த உடனே புரியல, இதுதான் வாஷியாகிட்ருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டாச்சு. எதுக்கு சொல்லணும்னா, நான் அவ்வளோ சீக்கிரமாக கடவுளெலாம் ஏற்றுக்கலைங்க. அதுக்காக சொல்ல வரேன். டங்ஸ் கொடுத்துட்டாரு. டங்ஸை கொடுத்த ஒரு பாடு எங்கள் ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அதான் அந்நிய பாஷை கேட்டிங்களா கொடுத்துறாங்கல்ல, நீங்கள் ரட்சிப்பு நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் முடியாது, எனக்கு அதெல்லாம் முடியாது. இப்போ மோகன் சிலாசஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுகிறான்ல, என்னை கூப்பிட்டு பேசுவாரா, கூப்பிட்டு பேசினான்னு அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கேன். நான் என்ன இதிலலாம் பரிசுத்தம் கிடையாது, கடவுளை ஏற்றுக்கிட்டேன், ப்ரேயருக்கு போகிறேன், அவ்வளோதான். பரிசுத்தம் கிடையாது, எந்த இதுலேயும் இல்லை. பட் ஆனால் கோயில் அப்படின்னு போகிறல இந்த உங்களோட ப்ரேயருக்கு போயிட்டுருக்கு. இதுதான் என்னோடய ஸ்டார்டிங். சரின்னு போகிறேன். இப்போ 2009 2008 திருச்சியில் மீட்டிங் நடக்குது, ஓப்பன் மீட்டிங் நடக்குது, மோகன் சிலாசஸ் மீட்டிங் நடக்குது. அப்போ மீட்டிங்க்கு வரையில் என் வீட்டில் ஒய்ஃப்லாம் போட்டால், நீங்கள் வாங்கினது நீங்கள் போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒரு 7 மணி போல் 7:30 மணி போல் தான் போகிறேன். அப்போ எனக்கு என்னென்ன இந்த தண்ணி கிண்ணிலாம் போட்டதுனால இருதயம் பாதிக்கப்பட்டு தூக்க மாத்திரை, நாக்கடியில் வைக்கிற மாத்திரை, நாக்குக்கு அடியில் வைக்கிற மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, இப்படிலாம் வச்சுட்டு தான் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். இந்த மாத்திரைலாம் தூக்கி போடணும், எனக்கு எதனாச்சும் வெளியே வரணுமே அப்படிங்கிற ஸ்டைலில் தான் அங்கே போய் ப்ரேயரில் போயிட்டு உட்காரேன். வீட்டிலலாம் வேறு இடத்துல உட்காந்துருக்கேன், நான் ஒரு இடத்துல நிற்கிறேன். சரின்னு முடித்தோடனே என்ன சொல்ல, யாரெல்லாம் தனி ப்ரேயர் வேணும்னு சொல்லி முன்னாடி ப்ரேயர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நானும் முன்னாடி போகிறேன் ப்ரேயர் பண்ண சொல்கிறாங்க. ப்ரேயர் பண்ணுறேன். நானும் ஆவியில் இறங்கி ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு பார்த்திங்கன்னா, பாஸ்கரன் உங்களுக்கு இப்போ பயங்கன்ற ஆவி பிடிச்சிருக்கு, இந்த நிமிஷம் நீங்கள் கடவுளை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆண்டவர் சொங்களுக்கு ரெடியாக இருக்குன்னாரு. எனக்கா ஒன்றும் கையும் ஓடல, காலைல பாஸ்கரன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு குதியில் குத்திக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா நம்மளை தான் கூப்பிட்டாரா, ஏன்னா என் பேர் பாஸ்கர், அவர் பாஸ்கரன்ட்டார், இன்னும் நம்ம பேர் தானா அப்படின்னு அல்லாடி. ஆனால் செம்ம அண்ணாயிட்டிங்க அந்த மீட்டிங்கில். அப்படியே நின்றுட்டுருக்கேன். அப்போ கூட்டத்துலேருந்து ஒரு ஃபோன் வருது. என்ன கூப்பிட்டார்ல போய் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. யாருன்னு பார்த்தா, என்ன மேடம் எங்கே இருக்கீங்கன்னா, மீட்டிங்கில் தான் இருக்கேன், என் கூட ஒர்க் பண்ணுற என்னோடய மீட்டிங்கில் தான் இருக்கேன், கூப்பிட்டார்ல போய் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஆடி போயிட்டேன். என்னை தான் கூப்பிட்ருக்காருன்னு மேலே ஸ்டேஜுக்கு மேலே ஏறி சொன்னேன். அப்போ எனக்கு சொன்ன வார்த்தை ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீ நீதியின் வரக்கலத்தால் உன்னை தாங்குவேன். அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி அவர் பயப்படாதே அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ரேயர் பண்ணி அனுப்பிச்சி விட்றாரு. அப்போயே எனக்கு ஒரு தெம்பு வந்துருச்சு. ஏன்னா நம்ம பேசணுன்னு நம்ம கூப்பிட்டு பேசிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. இதே நான் பேசுனதை எங்கள் சின்ன பையன் உட்காந்து ஃப்ரண்ட்டில் ஏதோ கேமராலாம் ரெக்கார்டெலாம் பண்ணிடலாம் கொண்டு காமிச்சாங்க. எல்லாம் இருந்தது சேர்க்குன்னு சொல்லி விட்டாச்சு. சரி, இந்த பேர் சொல்லி கூப்பிட்டுட்டாரு. கூப்பிட்ட ஒரு பாடம் என்ன சொல்கிறாங்க, திருப்பி ஞானஸ்நானம் எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஞானஸ்நானம் எடுத்துக்க வேண்டிய, ஏன் எடுத்துக்கூடாது அப்படின்றாங்க. எனக்கு இன்னொரு டிமாண்ட். என்ன டிமாண்டுன்னு சொன்னால், ஊரில் ட்ரிஷிக்கும் வந்துட்டோம், பிள்ளைங்களுக்கு இன்னும் ரேஷன் கார்டு இன்னும் வாங்கலை, ஒன்றும் செய்யலை, ரேஷன் கார்டு வாங்கணும். அதே சேர்ந்தாலும் அவங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வாங்கலாம், ஸ்கூலில் கேட்குறாங்களே என்னாச்சும் பண்ணணுங்க, ரேஷன் கார்டு இருந்தால் தான் கொடுக்கணுன்றாங்க. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கல, ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண ஒன்றும் வரல, அக்னாலஜ்மெண்ட் தான் வந்துச்சு. அப்போ எங்கள் ஆஃபீஸில் வந்த ஒருத்தவங்க சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இதுமாரி வேணும்னு சொல்லி கொடுங்க, நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 ஷீட்டை வாங்கிட்டு போனாங்க. ஒரு வாரத்தில் கொண்டாந்து ரேஷன் கார்டை வாங்கி கொடுத்துட்டாங்க. இது என்ன சொல்கிறது, இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டாந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆடி போயிட்டேன். எதெல்லாம் ஜெபத்தில் வச்சுன்னா எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு ஆண்டவர். அந்நிய பாஷை வேணும்னு கேட்டேன், கொடுத்துட்டாரு. மோகன் சிலாசர் பேசணும்னு சொல்லி சொன்னால் பேசிட்டாரு. அடுத்து
இந்த சர்டிஃபிகேட் வேணும்னு கேள்வி கொடுத்துட்டாரு. எனக்கு ஆடி போயிட்டு என்னால் வந்து அதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியல. அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் வாங்கியாச்சு. சரி, ஞானஸ்நானம் வாங்கிட்டோமே, பரிசுத்தமாக இருந்தேன்னா கிடையாது. பரிசுத்தமாக இருந்தேன்னா கிடையாது. ஞானஸ்நானம் மொழி வாங்கியாச்சு, உங்க சொன்னான்னு வாங்கிட்டேன். ஆனால் பரிசுத்தங்கிறத பற்றி தெரியாதனால அது இது பண்ண முடியல. அப்போ வந்து அகத்தியன்னு ஒரு இருந்தார்ல பிள்ளர், அகத்தியன்னு சொல்லிட்டு அகத்தியன் அவர் வந்து ட்ரிச்சிக்கு வராரு. ட்ரிச்சிக்கு வந்து ஊழியத்துக்கு வந்துட்டுருக்கல எங்கள் வீட்டில் தான் தங்குறாரு போகிறாரு. அப்போ வந்து அவர் ஒரு வார்த்தை கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு சொன்னால், நீ ஈபியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிங்களா, லஞ்சம் இல்லாமல் வாங்காமல் இருக்கீங்களா போகிறீங்களான்னாரு. அடையாம பிரதர், ஈபியில் லஞ்சம் இல்லாமல் வாங்காமலாம் இருக்க முடியாது, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது பிரதர், நீ பேசாமல் இருங்க பிரதர்னு. சரி ப்ரேயர் பண்ணோன்னு சொல்லி சித்ரா ஹோட்டல் மாடியில் உட்காந்து ப்ரேயர் பண்ண சரின்னு ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டார். நம்ம தொழில் அது பாட்டு தான் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா பண்ண முடியாதுங்கிற ஸ்டேஜில் இப்படி லஞ்சம் இல்லாத பண்ண முடியல, வேலை செய்ய முடியல அப்படிங்கிற ஸ்டேஜில் ஓடிட்டுருக்கு என்னோடய அஃபிஷியல் ஒர்க்கு. இப்படி பையனுக்கு இதாச்சு, எல்லாமே கொடுத்துட்டாரு ஆண்டவர், எல்லாமே கொடுத்துட்டாரு. என்னடா செய்கிறது, கையை க்ளோஸ் பண்ண கையை விரித்த கை தான் இருக்குது. இது என்ன, இதுக்கு வழியே இல்லையா அப்படிங்கிற மோகன் சிலாஸ் மீட்டிங் ஒன்று நடக்குது. என்ன மீட்டிங் நடக்குதுன்னு சொன்னால், அந்த ஒவ்வொரு வருஷமும் கேம்ப் நடத்துங்கன்றது. அதில் வந்து ஆசீர்வாதமான தமிழ்நாடு 2010, லஞ்சம் இல்லாத தமிழ்நாடு 2010. இதுக்கு அந்த இவர் மூலம் ரட்சிக்கப்பட்டதுனால அந்த ப்ரேயருக்கு நானும் போகிறேன். போய்ட்டு எங்கள் ஒய்ஃபு, எங்கள் அம்மா, அத்தை பாட்டி எல்லாரும் கூட்டிகிட்டு போய் உட்காரேன். அங்கே போனால் லஞ்சம் இல்லாத தமிழ்நாடுக்கு ப்ரேயர் பண்ணுங்கன்றாங்க. எனக்கு சொறையே இருந்தது. இதுக்கு நான் தகுதியானவன் தானா, இதுக்கு நான் தகுதியானவன் தானான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. சரி இருந்தாலும் நம்ம முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்படி வந்தாச்சு. வந்த பிற்பாடும் அந்த விடணும், அது செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. சரி நம்ம அது ரட்சிக்கப்பட்டாச்சு இருந்தாச்சு, அவ்வளோதான். அந்த ஒரு ஏன் எதுக்காக நான் ரட்சிக்கப்படணும், என்ன எதுக்காக எல்லாம் என்ன ஆண்டவர் கொடுத்தாருங்கிறது தெரியாதனால, எனக்கு கேட்டதையெல்லாம் கொடுத்துட்டாரு. கொடுத்த ஒருபாடு ஏன் கொடுத்தாருன்னு தெரியாது, எதுக்காக கொடுத்தாருன்னு எனக்கு தெரியும். கேட்டேன், கொடுத்துட்டாரு, அவ்வளோதான். இதுதான் எனக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கிற ஸ்டேஜில் உடம்பு சரியில்லாமல் போகுது. உடம்பு சரியில்லைங்கிறத எனக்கு வந்து ஏற்கனவே மருந்து மாத்திரையை விட்டாச்சு. விட்ட பிற்பாடும் திருப்பி இது வருது. எனக்கு பித்த பையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கை வச்சான்னு சொன்னால் இப்படி சுளீர்னு ஒரு வலிக்கும், பயங்கரமாக இருக்கும். அப்போ ஆண்டவரே நீர் உண்மையாக இருந்தால் எனக்கு வந்து வயிற்றில் எந்த ஒரு கீரல் இல்லாமல் எனக்கு சுகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ப்ரேயரு. அப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து இன்னொரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோன்னே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கடவுளை நம்புறதாக இருந்தால் மருந்து மாத்திரையில் விட்டுட்டு வாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா இப்போ தான் கடவுளை ஏற்றுக்கிட்டு வந்திருக்கோம், கடவுளை நம்புறதா இருந்தால் மருந்து மாத்திரை விட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறார், இவர் என்னதான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் திரும்பி வந்துட்டேன். வந்த ஒரு பாடு பார்த்திங்கன்னா திருப்பி வலிக்குது, ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் பித்தப்பை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க எனக்கு டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு. அப்போ வழியே இல்லையா அப்படின்னு மறுபடியும் ப்ரேயரில் வைக்கிறேன். திருப்பி அந்த டாக்டர் தான் காமிக்கிறாங்க. சரி நான் டாக்டர்கிட்ட இதெல்லாம் தூக்கி போடுறேன். இப்போ காமிச்சுன்னா அது எதையுமே பார்க்கல. நாடி பிடிச்சி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, பசி எடுத்தால் சாப்பிடுங்க, தூக்கம் வந்தால் தூங்குங்க, தாகம் எடுத்தால் தண்ணி கொடுங்க, ஒன்று மேல் நொறுக்கு தீனி திங்காதீங்க இப்படி சொல்லி அனுப்பிச்சி விட்டார். நான் ப்ரெஷர் மாத்திரை, தூக்கம் மாத்திரை எல்லா மாத்திரையும் வச்சுக்கிட்டு இருக்கேன். தூக்கம் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை எல்லா மாத்திரையும் வச்சுட்ருக்கேன். ஆனால் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சாப்பிடலை. 1 நாள் 2 நாள் 3 நாள் 10 நாள் 15 நாள் வீட்டுக்கெல்லாம் சந்தேகம். என்னம்மா சாப்பிட்றீங்களாம்மா, எல்லாத்தையும் சாப்பிட்றீங்க, இல்லை சாப்பிட்டுட்டு தானே இருக்குது, இல்லை அப்படியே இருக்குது, இல்லை சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி 1 மாதம் பார்க்குறாங்க, அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவங்கள அந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நல்லா இருக்காருல்லப்பா, ஏன் நீங்கள் இது பண்ணுறீங்க, அந்த கடெல்லாம் இறைவன் சுகம் கொடுப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. சரின்னு வந்தாச்சு. வந்த ஒரு பாடு சுகத்தை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொடுத்தாச்சு. எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆண்டவர் எதை கேட்டேன், அந்நிய பாஷை கேட்டேன், அந்நிய பாஷை கொடுத்துட்டாரு. மோகன் சிலாஸை பேசணும்னு சொன்னார், நான் பேச்சு கொடுத்துட்டாரு. அடுத்தது சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டு கொடுத்துட்டாரு. சுகத்தை எனக்கு இதெல்லாம் சுகத்தையும் கொடுத்துட்டாரு. அப்புறம் ஏன்டா கையை நீட்டணும், அப்படின்ற ஒரு இருவரையில் அப்போ தான் கையை க்ளோஸ் பண்ணுறேன். லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸில் நடந்த ஒரு நிகழ்வு என்னன்னு சொன்னால், ஒரு லைன் டீவியேஷனுக்காக ஒர்க் நடக்குது.
அதுக்கு வந்து கன்சியூமர் வராரு, கன்சியூமருக்கு இப்படி வரும்னு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அதாவது சப்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடி லைன் மேலே போயிருக்கு, தெரியல, அவர் அப்ளை பண்ணிட்டார். சரி, வேறு வழி இல்லாமல் நம்ம கேன்சல் பண்ணக்கூடியதை கேன்சல் பண்ணியாச்சு, நீங்கள் லைனை தள்ளி போடுறதா தான் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி, அதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னாரு. அப்ளிகேஷன் கொடுங்க, ஒரு கேடிங் கொடுத்து பண்ணி கொடுத்தலாம் அப்படின்னு. சரிங்க சார்னா ஏடிட்டு போய் கொடுத்துருவாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. போனால் அவங்க போனோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏடி வந்து சாதாரண ஒரு இதுக்கு அவங்க கட்டுறதே வந்து 50,000 60,000 தான் கட்டுவாங்க, 20,000 லஞ்சம் உடனே கேட்டிருக்காங்க. அவர் வந்து சொல்கிறாரு என்கிட்ட, சார் 20,000 கேட்குறாங்கன்னு. 20,000 கேட்குறாங்களா? ஐயோ, அந்த எல்லாம் நமக்கு வராது, நீ என்ன நேச்சு அவங்களாச்சு என்னை ஆள விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன சொல்லிட்டீங்கன்னா, சரிப்பா உன்னை பொறுத்தல இந்த எஸ்டிமேட் சேங்ஷன் வாங்குற ஒர்க்கு பண்ணலாம், நான் பண்ணி கொடுத்தேன், யாருக்கும் என்னமோ பண்ணிக்க, எனக்கு நீங்கள் ஒன்றும் செய்யணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடறேன். செஞ்சு முடித்ததுலேருந்து அன்னைய தேதிக்கு, ஏன்னா இதில் வந்து வாங்குறதுனால நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அப்போ க்ளோஸ் பண்ணேன் கையை. அதுக்கப்புறம் கையை க்ளோஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா எல்லாமே ஆசீர்வாதங்க, எல்லாமே ஆசீர்வாதம். அன்றைக்கி வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். கஷ்டப்பட்டு இருக்கிற ஸ்டேஜில் என்னை அறியாமல் எனக்கு இல்லைருந்து அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அழுந்தூருங்கிற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வருது. அப்புறம் அங்கே ட்ரான்ஸ்ஃபரில் போனேன். அங்கே போனேன்னு பார்த்திங்கன்னா நம்ம வேத புத்தகத்தை தியானிக்கவும் அதில் உள்ள மறைவுகளை வெளிப்படுத்தவும், இன்னும் சொல்லப்போனால் யார் தெய்வன்றதை சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் எனக்கு நிறைய டைம் கொடுத்து என்னை ஆண்டவர் படமிட்டார். அதாவது 2005 2008 கை க்ளோஸ் பண்ணுறேன். 2008 2009 10 11 12 2008 க்ளோஸ் பண்ணுறேன். 14 வரைக்கும் 2009 வரைக்கும் 2012 வரைக்கும் அந்த எஸ்எஸ்சில் 4 வருஷம் இருக்கேன். எனக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நல்ல இது. சரி, இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கையில் கடவுளை கொடுத்துட்டாரு. யாருன்னு கொடுத்துட்டாரு. அப்போ அம்மாக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அம்மா தான் தெய்வம், உண்மையான தெய்வம்மா இவங்க தம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, அதே போடுறா மித்த தெய்வம்லாம் ஒரு தெய்வமே இல்லையா, இதெல்லாம் என்னது அப்படின்றாங்க. இல்லைம்மா அப்படி இல்லை. இப்போ மாதாள தெய்வம் இல்லையா? இல்லைம்மா அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது அப்படின்னு. எனக்குள்ளே ஒரு கேள்வி, என்ன அம்மா இப்படி சொல்கிறாங்களே, நம்ம எடுத்துக்கிட்டு சரிதானா அப்படின்னு வரையில் என்ன ஆயிடுச்சுன்னா, கடவுளை குறித்து தேட ஆரம்பிச்சிட்டேன். கடவுள் யார் உண்மையான கடவுள்? இயேசு தான் தெய்வமா, மாதா தெய்வமா, இல்லை மித்தவங்களை இதெல்லாம் தெய்வமானு தேட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அதாவது தேடுங்கள் கண்டடைவீர்கள்னு சொன்னாங்கல்ல, நான் தேட ஆரம்பித்தேன் யார் தெய்வம்னு தேட ஆரம்பித்தேன். அப்போ 7th Day Adventist ஸ்கூலில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்க்கு நான் போகிறேன். அந்த மீட்டிங்கில் போனால் ஒருத்தர் ஒரு போதகர் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு அங்கே ஊரில் வந்து எடுத்துட்டு அப்போ வந்து ஹிந்துஸை பற்றியில் உள்ளது அதுதான் தெய்வம், இயேசு தான் தெய்வன்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இந்துக்கள் தெய்வத்தெல்லாம் தெய்வம்னு சொல்கிறாரு போகிறாருன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. அப்போ அதே மாதத்தில் இன்னொரு மீட்டிங் ஒன்று நடக்குது திருப்பூந்துருத்திங்கிற இடத்துல, ஆசிரமத்தில். சரி, அங்கே போனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ தான் இந்த அனைத்து ஜாதியினும் அர்ச்சகர் ஆகலான்னு ஒரு வருது. அப்போ அந்த அர்ச்சகர் ஆகணும்னு சொல்லிங்க அந்த குரூப் வந்திருக்கு, சிஸ்டர்ஸுங்க எல்லோரும் வந்திருக்காங்க, முஸ்லீம் எல்லாம் வந்திருக்காங்க. அங்கே போனோன்னே அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு தான் தெய்வம் அப்படின்றார். இயேசு தான் தெய்வம்னு இவங்களாம் ஏன்டா உட்காந்துருக்காங்கன்னு சொன்னால், அப்போ தான் ஹிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. திருக்குறள் கிறிஸ்தவன்றாங்க, திருக்குறள் கிறிஸ்தவன்றாங்க. யாராலும் நம்ப முடியுதா? திருக்குறளில் இறை வணக்கம்னு ஒரு சாப்டர், ஃபஸ்ட் சாப்டர், அதிகாரம் 1. அதில் முதல் திருக்குறள் வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உற்றது எழுது அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 வந்துருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 6வது திருக்குறள். அந்த திருக்குறள் வந்து சொல்ல, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இதுக்கு அர்த்தம் பரிமேலாளர் உரை எல்லா உரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொறியாகிய கொலைக்கருவி பரிமேலாளர் சொல்கிறது தன்னை 5 புலன்களையும் அடக்கி ஆள்பவனே நீடு வாழ்வான் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, பொறி வாயில் அப்படின்னா என்ன, வாயில் 5 அவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வான்னு என்னன்னு ஒவ்வொன்றா சொல்கிறாரு. பொறி என்றால்
கருவியல், இன்ஜினியரிங், பொறியாகிய கருவியில் 5 அவித்தான், 5 புலன்களையும் அவித்தவன், 5 புலன்கள் மை வாய் கண் மூக்கு 5 புலன்கள் அவித்தவன், வித்தவன், நெறி நின்றார் நீடு வாழ்வார். அப்படின்னா பொறியாகிய கொலைக்கருவியில், பொறியாகிய சிலுவையில் தன்னுடைய 5 புலன்களையும் அவித்தவன் யார் அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றுமே புரியல, என்னடா அது அப்படின்னு சொல்லி வரல தான். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, சென்ட் தாமஸ் வந்து இந்தியாவுக்கு எப்போ வந்தாருன்னு சொல்லி தாமஸோட ஹிஸ்ட்ரியோட இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது வந்தப்போ அப்போ திருக்குறள் கிறிஸ்துவன்னு சொல்லல ஏற்றுக்க முடியல. சரி ஏசுதாமி தான் தெய்வம் அப்படின்னு வந்துடுச்சு. சரி இது நம்ம கேட்டு நம்ம என்னடா பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி வரையில நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் புக்ஸ்லாம் வாங்கி படித்தேன்னு சொன்னால் அதிலே இன்னொரு குறள் கூட இருக்குது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன், பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருளில் சேர்க்கக்கூடிய இருவினைகள். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, கடவுளை வந்து எந்த மதத்தை சாராதவருங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். கிறிஸ்தவ கடவுளோ இந்து கடவுளோ அல்ல அப்படின்றதுக்கு தேட ஆரம்பிச்சோன்னா இவர் தான் கடவுள்ன்றதுக்காக சொல்ல. இருளில் சேர்க்க இருவினைகள், நல்வினை தீவினை. நல்வினை வந்து போய் பாவத்தில் கொண்டு போய் விடும்போது விடாது, தீவினை கொண்டு போய். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன், பொருள் சேர் புகழ்ந்தார் மாட்டுன்னு சொன்னால் நம்ம பொறுத்தவரை ஜென்ம பாவம் கர்ம பாவம். இந்த ஜென்ம பாவத்தை கர்ம பாவத்தை நீக்கிறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்தை பிடிச்சிக்கிட்டு தான் போக முடியும்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு அதுமாரிங்க நான் கடவுளை தெரிஞ்சுக்கிட்டு நிறையா இன்னும் சொல்ல போனால் அடுத்து திருவுந்தியார் சைவ சித்தாந்தால் சொல்லக்கூடிய திருவுந்தியார் சொல்கிறார். என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டத்தை கொண்டு கர்மம் முடித்தவர் பிண்டத்தில் வரார் என்று உந்திதி பெற, பிறப்பு இறப்பு இல்லை என்று உந்திதி பெற. கண்டத்தை கொண்டு கர்மம் முடித்தவர், கண்டம்னா என்ன? சாவு. கண்டத்தை கொண்டு கர்மம்னா வினை. கண்டத்தை கொண்டு கர்மம் முடித்தவர், சாவை கொண்டு நம்ம வினையை தீர்த்த, நம்ம பாவத்தை தீர்த்தவர் யார்? கண்டத்தை கொண்டு கடுமம் முடித்தவர் பிண்டத்தில் வரார் என்று உந்திப்பார். பிண்டம்னா மறுபடி உருவமாக எடுத்து வராரு, பிறப்பு இறப்பு இல்லை என்று உந்திதிப்பார்ன்னு சொல்லி அப்பயே திருவுந்தியார் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆக இயேசுசாமி தான் தெய்வன்றது எல்லாத்துக்கும் தெரிகிறது. ஆனால் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இல்லை, அக்செப்ட் பண்ணக்கூடிய மனப்பான்மை இல்லை. அப்படிங்கிறது தான் இங்கே இதில் வரைக்கும் தெரியுது. அது மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாங்க. அது கிறிஸ்தவத்தில் சொல்லக்கூடியது. அதேமாதிரி அகத்தியர்னு சொல்கிறோம். அகத்தியரை பற்றி எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல. அகத்தியர் வந்து அகத்தியர் ஞானம்னு ஒரு புக்கு ஒன்று வெளியிட்டாங்க சார். எங்கள் திருச்சியில் தான் 2003 2004 கொடுத்துருங்க. அது ரோமன் கத்தோலிக்க சபையில் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அந்த புக்கு கிடைக்கக்கூடியது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அகத்தியர் ஞானம்னு ஒரு இதில் வந்து ஒரு இருக்குது. அதில் யாரை குறித்து சொல்கிறாருன்னு சொன்னால், ஜெகஜோதி ஒருவனை வணங்குவாயின்னு சொல்லிடுறாரு. யார் அந்த ஜெகஜோதின்றாரு? ஜெகஜோதி ஒருவனை வணங்குவாய், மாநிலத்தில் ஒரு நொடியில் வகுத்தே மண்ணில் குணமான மனிதரையும் படைத்த பின்பு கோலயத்தில் தான் உதித்து குருவாய் வந்து சனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் சந்நியாசி போலிருந்து தவத்தை காட்டி அன்பான சீடர்களை இருத்தி போட்டு அகண்டதலம் சென்றவரை அண்டுவாயேங்கிறார். அப்போ அகத்தியர் யாரை சொல்கிறாரு? ஏசாமி சொல்கிறாரு. இப்படி சைவ சித்தாந்தங்கள் எல்லாமே யாரை சொல்லுன்னா ஏசுசாமி தான் சொல்லுது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஏசுசாமி தெய்வமயத்துக்கு இது ஃபாரின் கடவுள், ஃபாரின்லேருந்து வந்தாங்க அப்படின்ட்டாங்க. சரி, இதுக்கிடையில் எல்லாத்தையுமே இன்னொன்று சொல்லணும்னு எனக்கு தோணும். ஏன்னா நான் கற்றுக்கிட்டதை ஏன் இப்போ பிடிமான இருக்க முடியுதுங்கிறதுக்காக சொல்ல, நீங்களும் இருக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் நான்லாம் கிறிஸ்தவங்களா? கிறிஸ்தவன்னு சொல்லுவோம். ஆனால் டாக்டர் ராதாகிருஷ்ணனோட சுயசரித்த புக்கில் எழுதியிருக்கிறாரு, கிபி 1ஆம் நூற்றாண்டில் 1,00,000 பேர் கிறிஸ்டின்ங்க இருந்தான்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 1ஆம் நூற்றாண்டில் 1,00,000 பேர் கிறிஸ்டின் இருந்தாங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாகவே கிறிஸ்டினாக தான் இருந்துக்கணும். அப்படின்னா கிறிஸ்டின் நேம்லாம் கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டால் கிறிஸ்டின் தான். ஏன்னா யாரோட ஃபாலோவர்? இப்போ 12 சீடர்கள் இருந்தாங்க. 12 சீடர்களில் வந்து சென்ட் தாமஸ் வந்தார், அடுத்து பேதுரு வந்தாங்க, எல்லாருமே போனாங்க. அப்படி அந்த 12 சீடர்கள் இந்தியாவுக்கு வந்தவர் யாருன்னு சொன்னால் சென்ட் தாமஸ் வந்தார். கிபி 1ஆம் நூற்றாண்டில் வந்தார். அவருடைய ஊழியத்தின் விளைவு தான் இப்போ நடந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நடந்தவங்களாம் யாருன்னு சொன்னால் இந்த சைவர்கள் வைணவர்கள் எல்லாம் வந்து 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறாங்க சார்.
சரி அப்படின்னா நம்ம யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்மளும் வந்து கிபி 1800 வாக்கில் இந்த போர்ச்சுகீஸிகள் படையெடுத்து வரையில் அப்போ வந்து பஞ்சத்துக்காண்டியாக இந்த மண்ணுக்கு இது என்ன சொல்லும், இந்த எண்ணெய்க்கும் இதுக்கு அடிவுப்பட்டு போனவங்க தான். அதனால் கடவுளை வந்து முழுமையாக நம்ம ஏற்றுக்கலை, பஞ்சத்துக்காகவும் பசிக்காகவும் தான் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு மாரி சொல்லுவாங்க. இது ஏன் சொல்லனா, கடவுள் யாருன்றதை சொல்ல வரேன். அதேமாரி சென்ட் தாமஸை பற்றி ஒன்று சொல்லணும் சார். சென்ட் தாமஸ் வந்து நம்ம இந்தியாவில் பிறந்தார், தமிழ்நாட்டில் இறந்து போனார், உயிரோடு சேர்ந்து போயிட்டான்னு சொல்கிறோம். தாமஸ் பண்ண ஊழியத்தை பற்றி ஏன் பைபிளில் எழுதலை? இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய நமக்கு ஏன் அது கேள்வி வரமாட்டேங்குது? தாமஸ் வந்து என்ன பண்ண, சென்ட் தாமஸ் மவுண்டன் சொல்லணும், சென்ட் தாமஸ் சர்ச்செல்லாம் சொல்கிறோமே, இதையும் வரமாட்டேங்குது. அப்படி தான் அந்த புக்கில் சொல்லியிருக்கு. அன்றைக்கி தாமஸ் மவுண்டன் சொல்லக்கூடிய இந்த மயிலாப்பூர் ஆலயம் இருக்குல்ல, மயிலாப்பூர் கோயில், அந்த நம்ம சர்ச்சு சாந்தோம் சர்ச்சு, அந்த சாந்தோம் சர்ச்சையை பொறுத்து பேசணும்னு சொன்னால் அங்கே போய்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே இவரோட கல்லறை இருக்குது, சென்ட் தாமஸோட, அங்கே தான் புதைச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தாமஸ் புதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல கட்டப்பட்ட கோயில் இடிச்சிட்டு போர்ச்சுகீஸர்கள் இப்போ வந்தவங்களால கட்டப்பட்டிருக்குன்னா இப்போ உள்ள கோயில். அப்படின்னா அப்போ கட்டப்பட்ட கோயிலுக்கு என்ன பேர்? கபால ஈஸ்வரர் கோயில். கபால ஈஸ்வரர் கோயில்னா என்ன அர்த்தம்? இப்போயும் கபால ஈஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது, பக்கத்தில் இருக்குது. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு கட்டினது இந்த இடத்துல டோமில் கட்டினாங்களாம். அதை வந்து போர்ச்சுகீஸில் வந்து பார்த்துட்டு இன்னும் இப்படி கட்டியிருக்காங்க, இந்த அந்த தமிழ்நாட்டு முறைப்படி இந்த மாதிரி கட்டிக்கணும் இடிச்சிட்டு தான் இப்போ உள்ளது கட்டியிருக்காங்க. அப்போ கபாலீஸ்வரர் கோயில் என்றால் என்னன்னு சொன்னால், கபால மலையில் உயிர் நீத்த ஈஸ்வரன், கபால ஈஸ்வரன், கபாலமலை, கபாலஸ்தலம், கபாலமலையில் உயிர் நீத்த ஈஸ்வரன். ஈசன் என்று சொல்லுவாங்க. ஈசன் வந்து முஸ்லீமில் வந்து ஈசா நபின்னு சொல்லுவாங்க. இங்கே ஈஸ்வரன் சொல்கிறாங்க. ஈஸ்வரனை பற்றி பாரதியார் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், நேச மாமரி நேரில் கண்டினல்னு சொல்லி எழுதுகிறார். அப்படின்னா பாரதியார் சொல்லக்கூடிய ஈசன் யார்? அப்போ இயேசு சாமி வந்து எந்த மதத்தை சாராதவருங்கிற வந்து தோமா வந்து சொல்லிட்டு போயிட்டார். தோமா கொண்டு வரல, கையில் பைபிளோ எதுவுமே கொண்டு வரல, சொல்லிட்டு போயிட்டார். சொல்லிவிட்டு அருமையாக சொல்லிட்டு போயிட்டார். நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு சொன்னால், நம்ம கொடுத்த பைபிளில் பிறகு நடந்துட்டுருக்கோம், அதில் என்ன இருக்கோ சொல்லப்பட்டிருக்கோ அதில் என்ன இருக்கும். அப்படின்னா இப்போ நம்ம ஊழியை யாருக்கு மத்தியில் பண்ணுறோம்? இது ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், எனக்கு இந்த ஒரு வெறி உண்டுங்கிறது. ஒரு இன்டெலெக்சுவலான பையன்கிட்ட போய்ட்டு நம்மளால் கடவுளை பற்றி சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. ஏன்னா மீதெல்லாம் தெய்வம் இல்லைன்னா, தெய்வம் இல்லைன்றதுக்கு நம்மள என்ன சொல்லணும்? எங்கள் தெய்வம் மட்டும் தானே தெய்வம், கிறிஸ்தவம் மட்டும் தானே, இயேசு மட்டும் தானே தெய்வம்னு சொல்லணும். இயேசு யாருன்னு சொல்ல எனக்கு தெரியாது. இயேசு யாருன்னு சொல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு யாருன்றது எந்த வாரம் சொல்லுது, இந்த வாரம் சொல்லுது, இதில் சொல்லுது அப்படின்னு சொல்லலை. ஒருத்தனும் ஒன்றும் பேச முடியாது. இப்போ என்னோடய ஆஃபீஸில் நான் இருக்கேன். என்னோடய ஆஃபீஸில் இப்போ இருக்கிற அதை குறித்து சொல்லணும். 2008 கையை மூடிட்டேன். மூட பிற்பாடு அடுத்து எங்கே இருந்தேன், 2014 ப்ரொமோஷன் வருது. ப்ரொமோஷன் வரையில் எனக்கு தூக்கி எங்கே போடுறாங்கன்னு சொன்னால், ஜெயங்கொண்ட பக்கம் போடுறாங்க. அங்கே போட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்னடா பண்ணுறேன்னு சொல்லல. அப்புறம் மினிஸ்டர் இவங்ககிட்ட கொடுத்ததில்ல, திருச்சிக்கு தாத்தங்கர்பேட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கே வந்து போய் ஜாயின் பண்ணியாச்சு, சேடியை ஜாயின் பண்ணுறேன். அங்கே போய்ட்டு ஜாயின் பண்ணி இதேமாதிரி எக்ஸலண்ட் டிவியேஷனை வந்துட்டு பண்ணணும்னு சொல்லி வராங்க. வந்தோடனே பார்த்திங்கன்னா கையில் கையாக காசு கொடுத்தாங்க, வச்சுங்க சார்னு. அப்பா வேணாப்பா, இந்த சாக்கடையிலேருந்து வந்துட்டு என்னை ஆளை விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 4 வருஷம் தாத்தங்கர்பேட்டை முசிறி இது பக்கம் தாத்தங்கர்பேட்டையில் 4 வருஷம் இது பண்ணேன். எந்த ஒரு எனக்கு என்னோடய பாஸ்னாலேயோ எங்கள் ஸ்டாஃப்னாலேயோ கீழே உள்ள இவங்களும் எந்த இதுவும் கிடையாது. என்ன சொல்ல போனாலும் அந்த கன்சியூமர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு தடவை வந்துட்டான், ஒரு கன்சியூமர் தேடிட்டு வந்துட்டாப்புல, சார் உங்களுக்கு கடலை பிடிக்குமேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு குட்டி சாக்கு நிறைய கடலை தூக்கிட்டு வந்துட்டான். அதுமாரி அந்த கன்சியூமருக்கு அவ்வளோ ஒரு நிறையா பண்ணி. எதுக்கு சொல்ல வரேன்னா, கடவுளை மூணவர் பாடு, கையை மூணவர் பாடு. கடவுள் நம்மளோட இருக்கல, நல்ல காரியங்கள் மட்டும்தான் செய்ய முடியுது, கெட்ட காரியங்கள் எதுவுமே செய்ய முடியல. சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
திருச்சியில் வந்து ஏடி ஜென்ரலுங்கிற போஸ்ட்டு, மன்னார்புரம் ஹெட் ஆஃபீஸில் இருக்கிற போஸ்ட்டு. அதில் வந்து 2018 ஜாயின் பண்ணேன். இன்றைக்கி 24. 2018, 19, 20, 7, 8 வருஷம் ஒரே சீட்டில் உட்காந்துருக்கேன். அந்த ஒரே சீட்டில் உட்காந்துருக்கிறது பெருசு கிடையாது. அங்கே அவ்வளோ வந்து துட்டு குறையும், துட்டு நிறையும். இந்த சோலார் ப்ரொமோட்டர்ஸ் பிரதர் எல்லாருமே 50 மெகாவாட்டு 100 மெகாவாட் இங்கே நிறையா சோலார் போட்டிருக்காங்க. அந்த சீட்டை பார்க்குறதெல்லாம் நான் தான். அவ்வளோ வந்து குறையும். வரவங்களை வந்து நம்ம ஒன்றும் பண்ணுறதில்ல. வாங்க, பேப்பர் கரெக்டாக கொடுத்துட்டு போங்க. இங்கே யாரும் இது பண்ணுறதில்ல, டக்கு 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 டக்குன்னு போட்டு முடிச்சிடுவோம். இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த சோலார் ஜென்ரேட்டர் ப்ரொமோட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து இவரை விட்டால் நமக்கு ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லிட்டு என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே பண்ணுறது அவர். இந்த இடத்துல 2018 இது வரைக்கும் அந்த இடத்துல வந்து யாருமே உட்காந்தது கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, கடவுள் வந்து பேசுகிறதையும் ஜெபத்தை கேட்கிறதையும் என்ன சொல்கிறது, எல்லாமே சுகம் கொடுக்குறதையும் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒருபாடு 2008க்கு அப்புறம் தான் பிரதர் கூவி சொல்ல ஆரம்பித்தேன். ஏசு சாமி தான் தெய்வன்றதை எல்லா இடத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். 2008 ஆமாம். அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் காரில் போகலையே பெர்மான்ஸ் ஃபாதரை போட்டுவிட்டு போனேன். கூட ஒரே நீ ஆஃப் பண்ணிட்டான்னு நம்பாங்க. இல்லைடா என்னை மாத்திருவியாட்டுக்கடா அப்படின்னு சொல்லி பாட்டை போட விட மாட்டாங்க. அதேமாதிரி ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் பேச விட்டாங்கன்னா ஏசாமி பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருவேன். எந்த மதத்தையும் சராது இவர் தான் தெய்வம்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். அது அவங்க லாங்குவேஜிலே சொல்லலை, ஹிந்து லாங்குவேஜில் சொல்லலை. அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவும் முடியல, இது பண்ண முடியல. அதேமாதிரி நிறைய பேருக்கு வந்து நான் சொல்லி மனசளவு சக்ஸஸ் ஆகி கொடுத்துருக்கு. அதேமாதிரி ஜெபத்தை கேட்கிறவரா அப்படின்னு சொல்லப்போனால், சரி ஜெபத்தை கேட்கிறவர் தான் இந்த பிளாட்ஃபார்முக்கு எப்படி வந்தேன் அப்படிங்கிறதே சொல்லிடணும். BMFI பிளாட்ஃபார்முக்கு என்னையும் ஒரு சாட்சியாக தான் முன்னாடி 2000 அந்த ராயல் சாதன் ஹோட்டலில் தான் விட்னஸ் ஃபஸ்ட்டு கூப்பிட்டுருந்தாங்க. போய் சொல்லிட்டு வந்தேன். அப்போ பார்த்தா இந்த மினிஸ்டர் ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. முடிச்சு போனதுனே அப்புறம் இந்த வீடியோ கேமராவில் எல்லாத்தையும் விட்னஸ்லாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி சிடியாக கொடுக்க ஆரம்பித்தேன், டிவிடியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் போயிடுச்சு. அந்த ஒவ்வொரு விட்னஸும் பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய எங்கள் விட்னஸ் வந்து இப்போ இன்றைக்கி நாங்கள் பலப்பட்டு நிற்கிறாங்க வந்து இன்றைக்கி நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால், பிரதர் நிற்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொருத்தரோட விட்னஸ் ஏங்க, அதாவது கர்ப்பப்பை எடுத்தவங்களுக்கு குழந்தை பிறக்க உண்டுங்களா? குழந்தை பிறந்திருக்குங்க. நம்ம சாட்சி சொல்லியிருக்காங்க, நம்ம இதில் சாட்சி சொல்லி கர்ப்பப்பை எடுத்தவங்களுக்கு அது அந்த சாட்சி கூட சொல்லலாம். என்னென்னா, ஒரு விஜயா பேங்க்கில் வேலை செய்யக்கூடிய ஒரு துன்மார்க்கன் அவர் எங்கெல்லாம் போயிட்டு வந்து கடைசியில் அவங்க ஒய்ஃபு மூலம் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க. வந்த ஒருபாடு ஃப்ரெண்டுக்கு கல்யாணத்துக்காக போகிறாங்க. அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே டாக்டராக படிக்கல, வயிற்றில் ஏதோ கட்டின்னு சொல்லிட்டு கட்டி எருவும் கொண்டிடுறாங்க. கர்ப்பப்பையை எடுத்துடுறாங்க. எடுத்து முடிச்சுன்னு இவர் போகிறாரு. இவர் போய் அங்கே போய் கல்யாணம் முடிஞ்சிடுது. ஃப்ரெண்டு கல்யாணம் போகிறாரு. அப்போ வந்து கேட்குறாரு, ஆண்டவரே நாங்கள் போகணும், எனக்கு என்ன வார்த்தையை சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு இவர் ப்ரேயரில் கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரா, கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்தை நீ போய் சொல்லு அப்படின்றாராம். இவருக்கு இதை என்ன ஆண்டவரே கல்யாணமாகி 3 மாதம் தான் ஆகுது, கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வேறு வார்த்தை வேணும்னு கேட்குறாராம். திருப்பி அதே வார்த்தையை சொல்கிறாராம். திருப்பி வண்டியில் வராரு, பஸ்ஸில் வராரு. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கேட்குறாராம், ஆண்டவரே என்ன வார்த்தை, கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதி. சரி ப்ரே பண்ணிவிட்டு வந்துடுறாரு. 2 பேரும் மூஞ்சா பார்த்துக்கிறாங்களாம். இவர் ப்ரே பண்ணல. வந்தாச்சு. 3 மாதம் கழித்து மறுபடியும் கூப்பிட்றாரா, என்னடா அன்றைக்கி வரவே இல்லை அப்படின்னு சொல்லி, என்னடா வாடா வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்கு போகிறாராம். அங்கே வீட்டுக்கு போனால் அந்த அம்மா சர்டிஃபிகேட்லாம் எடுத்து போடுதான், ஆப்ரேஷன் பண்ண சர்டிஃபிகேட். சரி இதெல்லாம் இதுக்கு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் 3 மாதம் கர்ப்பம்னாங்களாம். கர்ப்பத்தை வந்து இது சொல்லுது, கர்ப்பப்பையை எடுத்தவங்களுக்கு குழந்தைய கொடுக்குற ஆண்டவர். இதெல்லாம் எனக்கெல்லாம் செம்மது. இதை விடக்கூடாது. ஏசாமி சொல்லாமல் இருக்கக்கூடாது. எங்கே மீட்டிங்னாலும் சார் தான். பிரதரோட சாட்சி எப்படி அருமையான சாட்சி. அவங்க சேவியர் பிரதருக்கு முடியலன்னு சொன்னால் அதை கூட ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ எக்ஸலண்ட்டான சாட்சி. அதாவது இந்த BMFI பிளாட்ஃபார்முங்கிறது வந்து சாதாரண பிளாட்ஃபார்ம் இல்லைங்க. பரிசுத்தம் இல்லாதன பரிசுத்தமாக்குறது, அநேகருக்கு வந்து சொல்ல வைக்கிது, கடவுள் யாருன்றதை சொல்ல வைக்கிது. அந்த மார்க்கெட் பிளேஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது சாதாரண மக்களிடையில் சொல்கிறது, அதுமாரி எக்ஸலண்ட்டாக உணர்ந்து எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு.
இதில் நான் கடைசியாக சொல்ல விரும்புவது என்னன்னு சொன்னால், ஆண்டவர் வந்து பேசுகின்ற தெய்வம், பேசுகின்ற தெய்வம், அதேமாரி உயிரோடு இருக்கிற தெய்வம். உயிரோடு இருக்கிற தெய்வம்ன்ற நான் அனுபவிச்சிருக்கேன், பேசுகிற தெய்வம்னு நினச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை ஒரு நாள் நம்ம ஜெபத்தை வந்து ஒரு நாளும் தள்ளுறது கிடையாது. ஏன்னா நிறைய பிஎம்எஃப் மீட்டிங்லேயே பார்த்துருக்கோம், ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்போம். கடைசியில் 4 பேர் 5 பேர் உட்காந்துருப்போம். நிறைய பேர் இந்த உட்காந்து இப்போ பாருங்கள், 2-3 பேர் தான் இருந்தோம், ஒரு 20 பேர் வந்துட்டோம். நிச்சயம் வந்து ஜெபத்தை கேட்கிறவர். ஏன்னா இங்கே யாரோடைய நாமம் மகிமையடைதுன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசுவினுடைய நாமம் மகிமையடைகிறது. அவர் உயிரோடு இருக்கிற தேவன், மதங்களை கடந்தவர், ஜாதிகளை கடந்தவர், ஜெபத்தை கேட்கிறவர், ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம், ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம். என்னோடய பையனோட மேரேஜ் பத்திரிக்கையில் தான் போட்டிருந்தேன், ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இறை இயேசுவின் திருவருளால், இப்படி தான் போட்டு அடித்தேன், பத்திரிக்கை அடிச்சு. ஏன்னா ஒரு குற்றம் கூட செய்யாதவங்கன்னு யார், வேறு எந்த தெய்வமும் கிடையாது. அதுமாரி நம்ம தெய்வம் வந்து எல்லாமே நீங்கள் எது கேட்டாலும் கொடுப்பாருங்க, எது கேட்டாலும். இன்றைக்கி வந்து என் பையனுக்கு வந்து நல்ல இடத்துல, அதாவது நல்ல இடங்கிறத விட சொல்ல முடியாது, என்னை எப்படி கேட்டாங்களோ அதுமாரி ஆசீர்வாதமாக என்னை மேரேஜ் பண்ணி கொடுத்தாரு. என்னோடய பொண்ணுக்கு ரட்சிக்கப்பட்ட பையனை கொடுத்து, ரட்சிக்கப்பட்ட பையனை கொடுத்து இன்றைக்கி பக்கத்திலே இருக்காங்க. எங்கள் பொண்ணு வந்து கரூர் வைசா பேங்க்கில் ஒர்க் பண்ணிது, மருமகன் வந்து ஐசிஐசி பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இது ஆசீர்வாதம். என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், கோட்டக் இன்சூரன்ஸ்ன்ட்டு. மருமகன் வந்து இங்கே இருக்குது. அவங்க கல்யாணத்தை பற்றி நான் ஒன்று சொல்லியிருந்தேன், இதில் பத்திரிக்கைலாம் அடித்த ஒருபாடு இந்த கொரோனா பீரியட்ஸ் முடிஞ்ச காலகட்டத்தில் எப்படா இந்த கல்யாணத்தை நடத்துறது போகிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ப்ரேயரில் தான் வைக்கணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நம்ம உண்மையாக இருந்து கடவுளுக்கு நேர்மையாக இருந்தால், நீதிமானாக இருந்தோன்னா நம்மளை நிச்சயம் வந்து எல்லா விதத்துலையும் இது பண்ணுவார்னு சொல்லிட்டு நடக்குது. கொரோனா பீரியட்ஸ் முடிஞ்சது, 2000 பத்திரிக்கை அடிச்சிருக்கேன். ஏன்னா நான் முன்னாடியே ரொம்ப நாளாக இருந்ததுனால ஒரு 1800 பத்திரிக்கை 700 கிட்ட பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துட்டேன். எப்படி இந்த வர்றவங்களுக்கு மாஸ்க்கு வேணும்னு மாஸ்க்கு வாங்கி வச்சாச்சு. எந்த விதத்துலையும் குறையில்லக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ப்ரேயரில் தான் வைக்கணும். பார்த்திங்கன்னா 1800ங்கிறது 2200 பேர் கிட்டத்தட்ட வந்தாங்க. எல்லாத்துக்கும் எண்ணி போட்டோம், எல்லோரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன சொல்ல போனோங்கிறது, அந்த கல்யாணம்னு சொல்லி வச்சாச்சு. அதுக்கு செலவுகளும் பார்த்தீங்கன்னா செலவுலாம் பார்க்கணும். நான் ஈபியில் ஒர்க் பண்ணனால எங்கள் கையில் காசுலாம் கிடையாது. ஏன்னா நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது, நம்ம உள்ளதை விட்டு தான் வச்சுருக்கோம். அப்படின்னு கையில் காசே இல்லை. இல்லாத ஸ்டேஜில் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி வரையில அப்போ என்னோடய குழந்தையாளுங்கெல்லாம் சேர்ந்து 2 லட்சம் 4 லட்சம் பைசா கொடுத்தாங்க. அதை தான் அட்வான்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு பண்ணணும். நான் எது சொல்ல வந்தேன்னா, ஜெபத்தை கேட்கிறவருங்கன்னு சொல்ல வந்தேன். கல்யாணம் முடிஞ்சிச்சு, எல்லாமே சாப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ எல்லோரும் எங்கள் ஸ்டாஃபில் என்ன சொன்னால், சார் உங்கள் பிரியாணி மாதிரி எங்கே இருக்கான்னு சொல்லி இதெல்லாம் போய்ட்டு எங்கள் பிரியாணி தான் வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு எங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போய்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குன்ட்டாங்க, எந்த விதத்துலையும் குறை இல்லைன்ட்டாங்க. அதேமாதிரி எந்த வித அசம்பாதமும் நடக்கலை. இது முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மொய் சும்மா இதுக்காக சொல்ல வரேன், அது ஜெபத்தை கேட்குறவங்களும் சார் சொல்ல வரேன். முடிச்சது மொய் பார்த்திங்கன்னா 8 லட்ச ரூபா எனக்கு மொய் வருது. 4 லட்ச ரூபா ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். அங்கே அக்கௌண்ட் சாப்பாடு அக்கௌண்ட்லாம் பார்த்தோன்னா 8,000 லட்சம் எவ்வளோ அக்கௌண்ட் வருது. 20 அப்படியே கொடுத்துட்டு யார்கிட்ட சமையல்காரன்ட்ட மண்டபத்துக்கெல்லாம் கொடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா கல்யாணம் என் பையன் வந்து ஏன் அங்கே வைக்கிறீங்க போகிறீங்க அவங்களாம் ரொம்ப சத்தம் போட்டான். எங்கள் வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க, இப்போ உனக்கு வந்து இல்லாமல் இருக்கலாம், நான் இத்தனை பேர்த்துக்கு பழையிருக்கேன் போயிருக்கேன், இவங்களுக்கு நான் செஞ்சாகணும் சொல்லி ஆகணும், எப்படினாலும் சத்தியத்தை சொல்லி ஆகணுங்கிறது தான். பத்திரிக்கையில் பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிக்கையில் ஒரு வசனம் மென்ஷன் பண்ணி தான் பத்திரிக்கையை போட்டு அடித்து, இதில் வந்து நிறைய பேர்த்து ஆசீர்வாதங்களாக இருந்தது. எதுக்கு சொல்லுவாங்க இருந்தது, நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அப்படி அந்த கல்யாணத்தை கூட நேர்த்தே செஞ்சு முடித்தார், அருமையாக செஞ்சு முடித்தார். அதனால் நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவ்வளோதான். நீங்கள் எது வேணாலும் கேட்டாலும் கிடைக்கும். எது கட் பண்ணிடுங்க. ஒரே ஒரு இது மட்டும் பண்ணணும். இந்த மேன்மையை பற்றி பேசல, எனக்கு இந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு. ஒரு சின்ன ஸ்டான்ஸாக மட்டும் பாடிடுறேன்.
எங்கள் சர்ச்சில் உள்ள ஒரு பாடல் மேன்மையை குறித்து சொல்கிறாங்கல்ல, அதை குறித்து ஒரு பாட்டு நம்ம இதில் சங்கீதத்தை 20 இருக்குன்னு சொல்லிட்டு, சில ரதங்களை குறித்தும் குதிரையை குறித்தும் பெருமிதம் கொள்கின்றார், நாமோ நம் தேவனின் நாமத்தை குறித்தே பெருமிதம் கொள்கிறோம், நாமோ நம் தேவனின் நாமத்தை குறித்தே பெருமிதம் கொள்கிறோம். சில ரதங்களை குறித்தும் குதிரையை குறித்தும் பெருமிதம் கொள்கின்றார், நாமோ நம் தேவனின் நாமத்தை குறித்தே பெருமிதம் கொள்கிறோம். மேன்மை பாராட்டுவோம் கர்த்தரின் நாமத்தில், மேன்மை பாராட்டுவோம் கர்த்தரின் நாமத்தில். அவர்கள் விழுந்தார்கள் இடறி விழுந்தார்கள், நாமோ எழுந்து நிற்கிறோம். அவர் விழுந்தார்கள் இடறி விழுந்தார்கள், நாமோ எழுந்து நிற்கிறோம். சில ரதங்களை குறித்தும் குதிரையை குறித்தும் பெருமிதம் கொள்கிறார், நாமோ நம் தேவனின் நாமத்தை குறித்தே பெருமிதம் கொள்கிறோம், நாமோ நம் தேவனின் நாமத்தை குறித்தே பெருமிதம் கொள்கிறோம். பேசும் என்னோடு நீர் பேசும், நீர் பேசினால் ஒருவரும் வாழ்த்திரவார், நீர் பேசினால் அனைவரும் சுகம் பெறுவார். பேசும் என்னோடு நீர் பேசும், நீர் பேசினால் அனைவரும் சுகம் பெறுவார், நீர் பேசினால் ஒருவரும் வாழ்த்திரவார். நீர் பேசும்போது உலர்ந்த எலும்புகள் உயிரடையும், அவை காலூன்றி நின்று பெரிய சேனையாய் புறப்படும். நீர் பேசும்போது உலர்ந்த எலும்புகள் உயிரடையும், அவை காலூன்றி நின்று பெரிய சேனையாய் எழும்பிடும். பேசும் எனக்காக நீர் பேசும், நீர் பேசினால் ஒருவரும் வாழ்த்திரவார், நீர் பேசினால் அனைவரும் சுகம் பெறுவார். ஏன் இந்த பாட்டும் இது சொல்கிறேன்னு சொன்னால், பேசக்கூடிய தெய்வம் சார். இந்த இப்போ விட்னஸ் சொன்னல, குழந்தைய எடுத்தவங்களுக்கே குழந்தை இதாகிடுச்சுன்னு சொல்லி, இது என்னோட தங்கச்சி பொண்ணுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. எங்கள் தங்கச்சி பொண்ணுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. அவளுக்கு வந்து நவம்பர் 14 பர்த்டே, அவளுக்கு வெட்டிங் டே நவம்பர் 14 வெட்டிங் டே. அதுக்கு முந்தின நாள் இந்த சாட்சியை படி பார்க்கக்கூடிய சூழ்நிலை. இதை கேட்குறான். அதே சமயத்தில் டிவியில் வந்து அந்த இவர் ஒரு சாட்சி சொல்கிறாரு, அதுவும் குழந்தைய பற்றி சொல்கிறாங்க விருந்தான்னு சொல்லிட்டு. நான் அந்த பாப்பா காலையில் விடியகாலத்தில் எழுந்திரிச்ச உடனே அதுக்கு நான் உனக்கு ஆண்டவர் வந்து சுகத்தை கொடுப்பாரு, நீயும் ஹஸ்பண்ட் 2 பேரும் கையை பிடிச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை தருவார், நீங்கள் வந்து எதை குறித்து கொல்லக்கூடாது, என்னன்னு தெரியல, காலையில் உனக்கு பேச சொல்லுதியான்னு சொன்னேன். சரி நான் உடனே முடிச்சுட்டா. அடுத்து என்ன நடந்ததுன்னு தெரியல. பிப்ரவரி மாதம் அவளுக்கு நான் அந்த பிப்ரவரி 14 வந்து அவளுக்கு பர்த்டே விஷ் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் விஷ் பண்ண முடியல, விட்டாச்சு. இப்போ மார்ச் 3 மாதம் ஆகுது. பார்த்தீங்கன்னா அவள் கன்சீவாக இருக்கா. கன்சீவாக இருக்கான்னு என்கிட்ட சொல்லலை, ஏன்னா யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த சாட்சி தான் சொன்னேன், இப்படி சொன்னாங்கன்னு சாட்சியை சொன்னேன். இந்த சாட்சி வீடியோவை அனுப்பிச்சி விட்டேன். அவள் கேட்டா, அவளுக்காக ப்ரேயர் பண்ணோம். ஆண்டவர் சுகத்தை கொடுத்துருக்காரு, இன்னைக்கு கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதனால் நம்ம வந்து இயேசு சாமி கிறிஸ்துவ தெய்வம் நம்பாதீங்க, இந்து தெய்வம்னு நம்பாதீங்க. இயேசு தான் தெய்வம். இது எந்த ஜாதியும் சேராதவர், எந்த மதத்தையும் சாராதவர். இன்றைக்கி ஒரு தெய்வம், நாளைக்கு ஒரு தெய்வம் இல்லை, நிகழ்காலம் தெய்வம் இல்லை, எதிர்கால தெய்வம் இல்லை, வருங்கால தெய்வம் இல்லை. இவர் தான் தெய்வம், நிகழ்கால தெய்வம் இவர் தான்.
இவர் இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. இவர் இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இந்த அருமையான எனக்கு இந்த சாட்சி நேரத்தை கொடுத்து நான் சார்ந்த இந்த புதுக்கோட்டையில் எனக்கு புதுக்கோட்டை மேலே ஒரு வெறி உண்டு. ஆவுடையார் கோயிலெலாம் போய் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஆவுடையார் கோயில் பார்த்துருக்கீங்களா? ஆவுடையார் கோயிலெலாம் பார்த்துருக்கீங்களா? அந்த கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த சிற்பங்கள்லாம் அவ்வளோ இதாக இருக்கும். அங்கே இருந்தெல்லாம் நான் வாங்கிட்டு போயிருக்கேன். அந்த எண்ணெய்லாம் வாங்கிட்டு போயிட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துருக்கேன். ஒன்றும் நடக்கலை. இதுமாரி இந்த இடத்துல இருந்து என்னை வந்து இங்கே திருச்சியில் வந்து எனக்கு ஒரு சாட்சி சொல்ல கொடுத்த தருணத்திற்காக நன்றி சொல்லிக்கிறேன் பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. 2025 மின்சாரத்துறையில் லஞ்சம் வாங்காத ஒரு நபராக 2008 17 வருஷம் ஆச்சு. எல்லாருமே உழைக்கிறது பணத்துக்காக வேண்டிதான். இயேசுன்ற ஒருத்தர் உள்ளே வந்ததுனால மட்டும்தான் வாங்கியிருந்தால் பல லட்சங்கள் வாங்கியிருக்க முடியும், கோடிகளே வாங்கியிருக்க முடியும். ஆமாம், தூக்கம் இல்லை, சமாதானம் இல்லை. துன்மார்க்கமாய் வாழ்ந்த நாட்களில் அப்படி வாங்கப்பட்ட பணங்கள் எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கல. அந்த சந்தோஷங்கள் நிரந்தரமான சந்தோஷமாக இல்லை. பட் இயேசுன்ற ஒருத்தர் வரும் பொழுது துன்மார்க்கம் பரிசுத்தமாய் மாறி இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க. இந்த உலகம் கொடுக்குற சமாதானம், அவர் சொல்கிறாரு, நான் உலகம் கொடுக்குற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கல, அதை ஒருவராலும் எடுக்க முடியாது. அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு தான் இங்கே அமர்ந்திருக்கிறார். எனக்கு எடுத்தோடனே வந்து ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், இந்த தாழ்மைக்குரியவன் நான் அல்ல, இயேசு எனக்குள் வந்ததினால் நான் தாழ்மை ஆனேன் அப்படின்னாரு. அதுதான் சாட்சியே. பிரதர் நிறைய விஷயங்களை இன்றைக்கி நம்ம மத்தியில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. சுகம், பையனுக்கு சுகம், எல்லாம் அவருக்கு சுகம். கற்பம் எடுக்கப்பட்ட சரீரத்திலே குழந்தை பிறக்கும் என்றால் இயேசு அல்லாமல் முடியாது. சாட்சிகளை கேட்டது நிமித்தம் விசுவாசம் வளருது. இன்றைக்கி இங்கே இந்த மீட்டிங் நடக்குது, எல்லோரும் வர்றோம், சாட்சியை கேட்குறோம். எங்கள் ஜோனத்தன் பிரதர் தான் சொல்லுவார், ஒரு மாதம் கேட்குற சாட்சி அந்த மாதம் பூரா பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவார். ஸோ ஒவ்வொருவரையும் சாட்சி உயிர்ப்பிக்கும், ஒவ்வொருவரையும் சாட்சி நமக்குள்ளே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். பிரதர் மாதிரி நானுமே ஆசைப்படுவேன், இந்த வேதம் என்ன சொல்லுது, அது என்ன சொல்லுதுன்னு. பட் நான் ஆசை மட்டும் பட்டிருக்கேன். அவர் எல்லாத்தையும் அதை வாசித்து அதனுடைய அர்த்தத்தையும் புரிந்து இன்றைக்கு தைரியமாய் சொல்லுகிறார். ஜெபம், முழங்கால் ஜெபம், இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த மகனாக, ஒரு வெற்றி பெற்ற மகனாக இன்றைக்கி நிற்கிறதுக்கு காரணம் அம்மா. வாங்க மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க, உங்களையும் சேர்த்து தான் கனம் பண்ணணும். வாங்க. நான் யாரும் அவங்கள முன்னிறுத்துறதுக்கு ரொம்ப பேர் சங்கடப்படுறாங்க. துணைவியாரை முன்னிறுத்துவதற்கு நிறைய ஆண்கள் சங்கடப்படுகிறார்கள். ஆனால் நான் விரும்புகிற காரியம் அவர்கள் முன்னின்றாக வேண்டும். வெற்றிக்கு காரணமானவர்கள் ஒளித்து மறைத்து வைக்கப்படக்கூடாது. அதனால் சிஸ்டருடைய ஜெபம், நீங்கள் நிறைய சகோதரிகள் வந்திருக்கிறீங்க, ஜெபிங்க. உங்கள் ஆண் மக்களை இதை போல சாட்சி சொல்லுகிறவர்களாக நீங்கள் உருவாக்கி தரணும்னு கேட்டுக்கிட்டு, திருச்சி சாப்டரில் எந்த டெஸ்டிமனி போனாலும் பிரதர் இந்த மாதிரி வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அவங்க சாப்டரில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஒரு ஏடி பொறுப்பில் இருந்துக்கிட்டு இந்த காரியமெல்லாம் செய்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து லீடர்ஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் யோசிக்கணும். அவர் அதெல்லாம் பார்க்குறதே இல்லை. கர்த்தருக்காக, கடவுள் யார் என்பதை அறிந்து கொண்டபடியினாலே கடவுளுக்காக தன்னுடைய பொறுப்பையும் அவரை பார்க்காம இன்றைக்கி அவ்வளோ எங்கள் கான்ஃபரன்ஸ் எது நடந்தாலும் அவங்க இன்றைக்கி வீடியோ பண்ணிகிட்ருக்கிறாங்க, ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கு எல்லாம் சாட்சிகளாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த நல்ல குடும்பத்துக்காக மீண்டும் ஒரு முறை நல்ல கரம் தட்டி நம்ம அவங்கள வாழ்த்திடலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸோ அந்த நல்ல ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா? எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று இயேசு சுவாமியிடம் நாம் மன்றாடுவோம். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அழகாக சொன்னாங்க, ஜெபத்தை கேட்கிறவர்.
அவர் பேசுகிற தெய்வம் மாத்திரமல்ல, நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். தேவனுக்கு பிரியமாய் வாழக்கூடிய, தேவனை போல வாழக்கூடியவர்களாய் நம்மை மாற்றுகிறவர் இயேசு. அவரோடு கூட நித்திய நித்தியமாக காலமாய் நாம் வாழும்படிக்கு இந்த நாட்களிலே நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொடுக்கிறவர் இயேசு. ஸோ இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம்.